பிரசனமுள்ள நம்ம சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நல்ல தெய்வ பிரசனத்தோடு ஆரம்பிக்கிறோம் இல்லைங்களா? எவ்வளோ பாக்கியவான்களாக இருக்கிறோம், எவ்வளோ மனசு நிறைஞ்சிருக்கு இல்லைங்களா? பாக்கியவான்களாக இருக்கிறோம் தெய்வ பிரசனத்தில். கர்த்தருடைய வசனம் சொல்லுது, ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனத்தில், நாம் யாவரும் பாவம் செய்து தெய்வ மகிமையை இழந்திருக்கிறோமா? எப்படி? We are all fallen short glory of God. Fallen short glory of God. நம்ம செய்திருக்கிற பாவத்துக்கு தேவன் முன்னாடி நம்மளால நிற்கவே முடியாது. பிகாஸ் அந்த பாவம் நம்ம தேவனுடைய முன்னாடி நிற்க மறைக்குது. ஆனால் தேவனுக்கும் நமக்கும் இடையே தயவுன்னு ஒன்று இருக்கு. தேவனுடைய தயவு இல்லைன்னா இந்த இடத்துல நம்ம யாரும் நம்ம செய்கிற காரியத்துக்கு தேவனை நம்ம பார்க்கவே முடியாது. அவரோட தயவு இல்லைன்னா இந்த காலை வேலையில் உங்கள் தயவு பெரியது, உங்கள் தயவு சிறந்தது, உங்கள் தயவு என்னை சேதத்திலிருந்து பாதுகாத்தது, உங்கள் தயவு என்னை மரண படுக்கையிலிருந்து காப்பாற்றினது, உங்கள் தயவு என்னை வெறுமையிலேருந்து காப்பாற்றினது என்று சொல்லி இந்த காலை வேலையில் நம்ம இந்த ஒரு வரிகளும் அந்த பாடலில் இருக்கிறது நம்ம உணர்ந்து பாட போகிறோம். உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே, ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்தது. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, என் தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, என் தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. பாரபட்சம் பார்க்காத தயவு, எளியவனை உயர்த்தி வைக்கும் தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே, ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. குறிப்பார்த்து எறியப்பட்ட சவுலின் அம்புகள் திசை மாறி போக செய்த தயவு பெரியதே. என்னை குறிப்பார்த்து எறியப்பட்ட சவுலின் அம்புகள் திசை மாறி போக செய்த தயவு பெரியதே. ஒரு அடியின் தூரத்திலே கண்ட மரணத்தை தடுத்து நிறுத்தி பாதுகாத்த தயவு பெரியதே. என்னை தயவு பாட ஜீவன் உள்ளதே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே, ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. அவரோட தயவு பெரிதா இருக்குதா இல்லையா? அப்ப பாடணுமா இல்லையா? அவர் தயவு ஒரு அடி தூரத்தில் கண்ட மரணத்தை தடுத்து நிறுத்தி, எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா? நம்ம ஜீவனை ஒரு நாளும் கர்த்தர் பாதுகாத்து வருகிறார். அதுக்கு பாடணுமா இல்லைங்களா? உங்களுடைய தயவு பெரியது, உங்களுடைய தயவு சிறந்தது. அந்த கோரஸ் மட்டும் எல்லாரும் இன்னொரு வாட்டி பாடலாம், எல்லாரும் சேர்ந்து பாடலாம்.
உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. உங்க தயவு பெரியதே, முழு உள்ளத்தோடு தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே, ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. சுற்றி நின்ற ஜனங்கள் எல்லாம் அமிழ்ந்து போனதே, என் பிள்ளை மட்டும் பத்திரமாய் மலையில் நின்றதே. சுற்றி நின்ற ஜனங்கள் எல்லாம் அமிழ்ந்து போனதே, என் பிள்ளை மட்டும் பத்திரமாய் மலையில் நின்றதே. மூழ்கும் என்று எதிர்பார்த்த கண்கள் தோற்றதே, ஏறெடுத்து பார்க்கும் வண்ணம் உயர்த்தி வைத்ததே. என்னை உயர உயர கொண்டு செல்லுதே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே, ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, என் தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, என் தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. பாரபட்சம் பார்க்காத தயவு, எளியவரை உயர்த்தி வைக்கும் தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, தலை நிமிர்ந்து வாழ செய்யும் தயவு. எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை உற்சாகமாக ஆராதிப்போம். ஆமென். கர்த்தர் நம்மளை ஒருபோதும் மறப்பதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. நம்ம கூட இந்த ஜனங்க நம்மளை கைவிட்டா கூட கர்த்தர் நம்மளை ஒருபோதும் மறப்பதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. எவ்வளோ பேருக்கு யோசிப்பு கதை தெரியும்? அவர் வழி தெரிஞ்சு மாறி போன மாதிரி இருந்தாலும் அவரோட தரிசனம் நிறைவேறப்பட்டது. எல்லாராலையும் அவர் கைவிடப்பட்டாலும் கர்த்தர் அவளை கைவிடலை. ஸோ அதே போல் யோசேப்பு வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் அவரோட தரிசனம் மாறலை. கர்த்தருடைய கரம் கூட அவரை கைவிடலை. அதே போல் நம் வாழ்க்கையிலையும் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய கரமானது தரிசனமானது நம்மளை விட்டு விலகாதுன்னு எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஆமென். அதுக்கு நம்ம அவரோடு கூட இருக்கணும். அவரோட வார்த்தையின் பிரகாரம் அவரோட காரியத்தின் பிரகாரம் நம்ம கீழ்ப்படியணும். அடுத்த பாடலாக வழி தெரிஞ்சும் நான் தொலைஞ்சு போனேன் என்கிற பாடலை உணர்பூர்வமாக பாடி கர்த்தரை ஆராதிப்போம். இந்த வரிகள் ஒவ்வொருத்தரையும் நம்ம உணர்ந்து பாடணும்னா நம்மளுக்கே அறியாமல் ஒரு கஷ்டங்கள் நம்ம வாழ்க்கையில் வர மாதிரி இருந்தாலும் கர்த்தர் அதை மாற்றுவார். எவ்வளோ பேர் வல்லமையுள்ள தேவன் இருக்கிறாருன்னு விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஆமென். இப்பொழுது இரண்டாவது பாடலை மனப்பூர்வமாக உணர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். வழி தெரிஞ்சும் நான் தொலைஞ்சி போனேன், பாத புரியாம பயந்து நின்ன. வழி தெரிஞ்சும் நான் தொலைஞ்சி போனேன், பாத புரியாம பயந்து நின்ன. 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்னை தேடி வந்தீங்க. 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்னை தேடி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நின்னீங்க. சுவாசத்தோடு நீர் என்ன வெறுக்கல,
கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்கும்போது கர்த்தர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காரு, நம்மளை காப்பாற்றுவார் என்று விசுவாசித்து இந்த பேரவை பாடலாம். சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க தரமிழந்த என்னை தேடி வந்தது ஏன்? விசுவாசத்தோடு சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க தரமிழந்த என்னை தேடி வந்தது ஏன்? என்னை தேடுவத நீங்க நிறுத்தல உங்க அன்புக்கு ஒரு எல்லை. என்னை தேடுவத நீங்க நிறுத்தல உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்லை. புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க, உங்க தோளின் மீது சுமந்து வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. கல்லூரியில் நிறைய பேர் இருந்தாலும் கர்த்தர் நம்ம கூட இருந்து வழி நடத்துவார். வழியே தடைப்பட்டு இருந்தாலும் கர்த்தர் வாய்ப்பை செய்வார். விசுவாசத்தோடு இதை பாடலாம். கல்லெறியும் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் நின்றவர் நீரே. விசுவாசத்தோடு கல்லெறியும் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் நின்றவர் நீரே. என்னை கரம் பிடித்து தூக்கி நீர் என் கரைகள் எல்லாம் நீக்கி நீர். கரம் பிடித்து தூக்கி நீர் கரைகள் எல்லாம் நீக்கி நீரும் பிள்ளையாக மாற்றி விட்டீரே. என்னை கல்லாத தகப்பனும் நீரே. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. எல்லாரும் கர்த்தரை துதித்து கைகளை தட்டி ஆராதிப்போமா? ஆமென். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யார் மறந்தாலும் இயேசு நம்மை மறக்கிறது கிடையாது. ஆமென். அல்லேலூயா. ஆமென். கடைசியாக அந்த நீர் என்ன மறக்கல அந்த அடியை மட்டும் நல்லா பலமாய் நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. டாக்டர் மறந்திருக்கலாம், உற்றார் மறந்திருக்கலாம், நண்பன் மறந்திருக்கலாம், மனைவி மறந்திருக்கலாம், கணவன் மறந்திருக்கலாம், உன்னை குறித்து யோசிக்காமல் இருக்கிறவர்கள் உன் பக்கத்தில் இருக்கலாம். நீ எதற்கும் பிரயோஜனம் இல்லை என்று சொன்னவர்கள் உன்னை காண்பவளாக இருக்கலாம். உன் பக்கமாக இருக்கிறான். உனக்கான அந்த அதிகாரத்தை, உனக்கான அந்த மதிப்பை, உனக்கான அந்த கௌரவத்தை கொடுக்காதவர்கள் உன் மத்தியில் உன் குடும்பத்தில் இருந்த போதிலும் கர்த்தர் ஒருபோதும் உன்னை கைவிடாமல், ஒருபோதும் உன்னை விட்டு விலகாமல், கல்லெறியும் கூட்டத்தின் முன்னே கர்த்தர் உன்னை நிமிர செய்து உன்னை ஆசீர்வதித்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்ன மறக்கலப்பா என்று சொல்லி ஒரு தடவை கர்த்தரை கனமடிச்சுங்க. வாக்கலாம் இயேசுவை பார்த்து, நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கிதான் நின்னீங்க. நீர் என்ன இருக்கல, தள்ளி தூரம் போகல, காக்கிடக்கும் எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கேதான் நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல,
கணக்கும் எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. ஆண்டவரே, எங்களுக்காய் சிம்மாசனத்தை விட்டு இறங்கி வந்து எங்களை போல வாழ்ந்து நீங்கள் கடல் மட்டும் தாண்டி வரல, உண்மையே விட்டு கொடுத்து வந்தீங்க. ஆண்டவரே, உங்கள் ஸ்தானத்தை விட்டு கொடுத்து வந்தீங்க, உங்கள் இடத்தை விட்டு கொடுத்து வந்தீங்க, உங்கள் கௌரவத்தை விட்டு கொடுத்து வந்தீங்க. தேவாதி தேவனாக இருந்தவர் மனிதனாய் மாற்றி எங்களோடு கூட வாசம் செய்தீங்க. எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டீங்க, எல்லா வலிகளையும் ஏற்றுக்கொண்டீங்க. அப்பா, நீ கலங்காதே என்று சொல்லி என்னை தேற்றினீங்க, நீ திகையாதே என்று தேற்றினீங்க. எனக்காய் யாவற்றும் செய்த உங்களுக்கு நான் எதை செய்கிறேன், நான் எதை செய்கிறேன். ஆண்டவரே, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, எங்களை மன்னிங்க. அப்பா, இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாள் பெந்தகோஸ்தே ஞாயிறு. எந்த நாள்? பெந்தகோஸ்தே ஞாயிறு, 50th day ஆஃப்டர் ஈஸ்டர். ஈஸ்டர் ஆன பிறகு 50வது நாள் இந்த நாள். இந்த நாள் வந்து பெந்தகோஸ்தே நாள், சண்டே. அல்லேலூயா. அப்படியா இருக்கிறதுனால பெந்தகோஸ்தே நாள் அன்று என்ன நடந்தது? அக்கினி விழுந்தது. அல்லேலூயா. என்ன விழுந்தது? அக்கினி விழுந்தது. அல்லேலூயா. there was a fire. ஆமென். ஒரு அக்கினி விழுந்து அங்கே இருக்கிற அனைவரும் இயேசுவை வல்லமையை பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனத்தை மட்டும் படிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அல்லாமலும் காணப்பட்டு அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு. 1ஆம் வசனம் படிங்க. பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒரு மனம் பற்று ஒரு இடத்திலே வந்தார்கள். படிங்க. அப்பொழுது பலத்த காற்று அடைத்தது, வானத்திலிருந்து சடதியாய் ஒரு முழக்கம் விட்டு நிரப்பிற்று. அல்லாமலும் காணப்பட்டு ஒருவர் மேல் ஒரு மேல் வந்து அமர்ந்தது. அவர் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் அவருக்கு தந்தருளின் அருளின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசினார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்பா இயேசுவே, ஒரு நாம பேசுகிற அக்கினியை போடுங்க. ஆண்டவரே, நான் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்க கூடாது. ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஒரு வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்திலே. எங்களுக்குள்ள ஒரு அக்கினி இறங்கட்டும் இயேசுவின் நாமத்திலே. அம்மை துதிக்கும் போதே வல்லமையாய் துதிக்க, உம்மை கனமடுத்தும் போது உறுதியாய் கனமடுத்து, அப்பா ஒரு வல்லமையின் ஆவி எங்கள் மேல் போடும்படியாக ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். அப்பா நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அல்லேலூயா. ஆராதனை முடிந்து கடந்து செல்லும் போது அல்லேலூயா, ஆமென், அந்த இடத்துக்கு வந்தவர்கள் அநேக வித்தியாசமான ஜனங்கள் வந்தாங்க. அல்லேலூயா. வேற பாஷை உள்ள ஜனங்கள் வந்தாங்க. ஆனால் அங்கிருந்து கடந்து செல்லும் போது அவர்கள் பேசுகிற பாஷையெல்லாம் எல்லா மனிதர்களும் புரிஞ்சது, பிடித்தது. அல்லேலூயா. they were able to accept every word that is spoke. அங்க பேசின எல்லா வார்த்தையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக அந்த வார்த்தை, அந்த பலனானது கர்த்தர் அன்று எல்லாருக்கும் கொடுத்ததை பார்க்கிறோம். அல்லேலூயா. இங்கிருந்து கடந்து செல்லும் போது இந்த பெந்தெகோஸ்தே நாளிலே ஒரு பரிசுத்த ஆவியானவர் இங்கே இறங்கும்படியாக அவர் நம்மை
நடத்தும்படியாக, அவர் நம்மை பலன்படுத்தும்படியாக நீ கேட்டால் அவர் தருகிறவராக இருக்கிறார். நீ கேட்கிற இருதயத்தை கர்த்தருக்கு ஆயத்தம் பண்ணி கொடுங்க. ஆண்டவரே, என் இருதயத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன், ஆண்டவரே என் இருதயத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். கர்த்தர் சமூகத்துக்கு வரும்போது கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை நிரப்புங்க என்று சொல்லும்போது கர்த்தர் நிரப்புகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பெந்தெகோஸ்தே அனுபவம் சாருமே. எழுந்து நின்று பாடலாம். Shall we all stand and sing? நல்லா உற்சாகமா கையை தட்டி பெந்தெகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாரியாவியை ஊற்றுமே. பெந்தெகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாரியாவியை ஊற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம் கேளுங்க. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. இந்த பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றும். என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. இந்த பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை. நல்ல உற்சாகமா கையை தட்டி என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. இந்த பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை. சொல்லுங்க, என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. இந்த பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. கையை சற்றி தேவனை பார்த்து, ஆண்டவரே ஒரு அண்ணல் எங்கள் மேல பொழியட்டும், ஒரு அண்ணலான காட்சி எங்கள் மேல் விழட்டும் என்று கேளுங்க. ஆண்டவரே, எங்க ஊழியம், எங்க சபை, எங்க வீடு அண்ணலா இருக்க அண்ணலான ஊழியம் தாருமே. அக்கினி ஜுவாலையாய் கேளுங்க. ஆண்டவரே, அண்ணலான ஊழியம் தாருமே. அக்கினி ஜுவாலையாய் மேலான வல்லமை, மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய போகிறார். ஏமே, ஏமே, ஏமே. யோ மேலான வல்லமை, மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை சொல்லுங்க. மேலான, மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. இந்த பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. சொல்லுங்க, நிரப்பும். என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. இந்த பாத்திரம், இந்த பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. கர்த்தர் வந்தார், அவர் நிழல் பெற்றார், மரித்தோர்கள் எழும்பிடுவார்கள், சுகமில்லாதவர் சுகம் பெறுவார்கள். ஆண்டவரே, உங்க நிழலான ஆவியானவர், உங்க நிழலான ஆவியானவர் இந்த இடத்திலே நிழல் பற்று மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தான். கேளுங்களேன். நிழல் பற்று மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை சொல்லுங்க. மேலான, மேலான வல்லமை, மேலான தரிசனம் கேளுங்களே. மேலான
மேலான வல்லமை மேலான தரிசனம் மேலான வரங்களை என்னை நிரப்புமே என்னை நிரப்புமே என்னை நிரப்புமே என்னை நிரப்பியே அனுப்புமே இந்த பாத்திரம் நிரப்பி வழிந்திட ஆவியை ஊற்றுமே கேளுங்க என்னை நிரப்புமே என்னை நிரப்புமே என்னை நிரப்பியை அனுப்புமே பாயா இந்த பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஆவியை என்னை நிரப்புமே என்னை நிரப்புமே என்னை நிரப்புமே என்னை நிரப்பியை அனுப்புமே இந்த பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஆவியை ஊற்றுமே தேவன் நிரப்பும் போது தேவன் அனலாய் வரும்போது நம் வார்த்தைகள் மாறும் நல்ல உற்சாகமா கை தட்டும் போது நம்மை மறந்து தேவன் ஆராதிக்கும் போது கர்த்தர் வல்லமையா இறங்கி ஒரு அக்கினியை நாவை போட்டு அக்கினி நாவுகள் தாருமே அதிகாரம் நாவுகள் சொல்லுங்க அக்கினி நாவுகள் தாருமே அதிகாரம் நாவுகள் மேலான மேலான வல்லமை மேலான தரிசனம் மேலான வரங்களை தாருமே மேலான வல்லமை மேலான தரிசனம் மேலான வரங்களை என்னை நிரப்புமே என்னை நிரப்புமே என்னை நிரப்புமே என்னை நிரப்பியே நல்ல உற்சாகமா கையை தட்டி ஆண்டவர் பலனை பெற்றுக் கொள்ளும்படியா கையை தட்டி நல்ல பலமாய் கையை தட்டி ஆண்டவரே என்னை நிரப்புமே என்னை நிரப்புமே என்னை நிரப்புமே என்னை நிரப்பியே அனுப்புமே இந்த பாத்திரம் நிரப்பி வழிந்திட ஆவியை என்னை நிரப்புமே என்னை நிரப்புமே என்னை நிரப்பியே அனுப்புமே இந்த பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஆவியை சொல்லுங்க என்னை நிரப்புமே நிரப்பும் 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 கையை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க வல்லமையா கேட்டு பெற்றுக் கொள்ளுங்க ஆண்டவரே என்னை நிரப்பும் ஆண்டவரே என்னை நிரப்பும் என்னை நிரப்பும் ஆண்டவரே என்னை என்னை நிரப்புமே வாலிப பிள்ளைங்க உற்சாகமா கையை தட்டி ஆண்டவரே எங்களை நிரப்பும் அப்பா ஆண்டவரே அனலம் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்க கூடாது அப்பா எனக்குள்ள வல்லமையான ஆவியானவா சொல்லுங்க என்னை நிரப்புமே என்னை நிரப்புமே என்னை நிரப்புமே என்னை நிரப்பியே அனுப்புமே இந்த பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஆவியை ஊற்றும் என்னை நிரப்புமே என்னை நிரப்புமே என்னை நிரப்பியே அனுப்புமே இந்த பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஆவியை ஊற்றும் சமம் ஆவியை ஆவியை ஊற்றுமே ஆவியை ஊற்றுமே அப்பா ஆவியை ஊற்றுமே ஆவியை ஊற்றுமே அபிஷேகம் ஆவியை ஊற்றுமே ஆவியை ஊற்றுமே ஆவியை ஊற்றுமே ஆவியை ஊற்றுமே கையை தட்டி ஆவியை ஊற்றுமே நல்ல உற்சாகமா நல்ல உற்சாகமா நல்ல உற்சாகமா உன் வியாதிகள் மறைந்து போகட்டும் உன் கவலைகள் சீரட்டும் கையை தட்டி தேவனுக்கு அப்பா என்னை நிரப்பும் ஆண்டவர் என்னை நிரப்பும் என்னை நிரப்பும் 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 நன்றி 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 இயேசுவே என்னை நிரப்பும் ஆண்டவரே எங்களை நிரப்பும் 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 கையை தட்டி தேவனுக்கு கையை தட்டி உற்சாகமா கொஞ்ச நேரம் கையை தட்டு கொஞ்ச நேரம் கையை தட்டு ஆண்டவர் வல்லமையா இறங்கி ஆண்டவரே இவர்களை சோடுங்க இவர்களை சோடுங்க இவர்களை சோடுங்க இவர்களை சோடுங்க ஆண்டவரை ஸ்தோத்திரம் நன்றி இயேசுவே நன்றி அப்பா 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 ஒரு நாவை புதிதான ஒரு நாவை போடுங்க புதிதான ஒரு நாவை போடுங்க ஆண்டவரே இவர்கள் மேல கர்த்தர் இறங்கணும் இவர்களை ஆசீர்வதிக்க இவர்களை பலன்படுத்த
கர்த்தர் ஆளுகை செய்து கொள்ளுங்க. கர்த்தர் ஆளுகை செய்து கொள்ளுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களை பலனாய் நடச்சுங்க ஆண்டவரே. இந்த ஆராதனை முடித்து நாங்கள் செல்லும் போது ஒரு வல்லமையை உணரும்படியாக, ஒரு வல்லமையை உணரும்படியாக அப்பா, ஒரு வல்லமையை உணரும்படியாக அப்பா எங்களுக்கு அனுகிரகத்தை தாரு ஆண்டவரே. நான் வெட்கப்படாதபடிக்கு ஆண்டவரே நான் திறந்து தரும்படியாக. அநேகர் வெட்கப்படுறீங்க, அநேகர் உங்களை ஓப்பன் ஆகிறது கிடையாது. நல்ல கர்த்தரை துதிக்க ஓப்பன் ஆகிறது கிடையாது. அங்கே வந்தவர்கள் அநேகரும் அவரை மறந்தார்கள், கர்த்தரின் பிரசன்னத்தை உணர்ந்தார்கள். அவர்களை நிரப்பும்படியாய் கர்த்தர் அக்கினியை போட்டார். அவர்களை நிரப்பும்படியாய் கர்த்தர் அக்கினியை போட்டார். உங்களை நீங்களே கட்டுப்படுத்தாதீங்க, உங்களை நீங்களே கட்டுப்படுத்தாதீங்க. Do not bind yourself. நீங்களே உங்களை கட்டுப்படுத்தாதீங்க. கர்த்தர் உங்களை நிரப்ப விரும்புகிறார். கர்த்தர் உங்களை நிரப்ப விரும்புகிறார். அவரை வருத்தப்படுத்தாதீங்க, அவளை வருத்தப்படுத்தாதீங்க. நீங்களே கட்டி கொள்கிறதால அவரை வருத்தப்படுத்துறீங்க. ஆண்டவர் அப்படி விரும்புறது கிடையாது. கர்த்தர் சமூகத்துக்கு அநேக காலியான ஜாடிகள் வரும்படியாக, அநேக காலியான ஜாடிகள் வரும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். அந்த ஜாடிகளை கர்த்தர் அவரின் பரிசுத்த எண்ணெயால் நிரப்ப, அந்த ஜாடிகளை கர்த்தர் அவரோட பரிசுத்த எண்ணெயால் நிரப்ப, அந்த ஜாடிகள் கர்த்தருக்கென்று ஜொலியாய் மாற, அந்த ஜாடிகள் கர்த்தருக்கு ஒளியாய் மாற ஜுவலிக்கும்படியாக கர்த்தர் உங்களை நிரப்ப விரும்புகிற தேவனா இருக்கிறார். ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆராதனை முடிந்து கடந்து செல்லும் போது தேவனின் காலியான பாத்திரமாய் இருக்கிற என்னை தேவ மேலான வல்லமையை கொண்டு, மேலான தரிசனத்தை கொண்டு கர்த்தர் எங்களை நிரப்பும்படியாக, கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலவீனமாக இருக்கிற சகோதரிகள் மேல் தேவ கரம் விழட்டும் ஆண்டவரே. பலவீனமாக இருக்கிற சகோதரர்கள் மேல் தேவ கரம் விழட்டும் ஆண்டவரே. அவர்கள் எழுந்து நடக்கும்படியாக, எழுந்து சாட்சி சொல்லும்படியாக, எழுந்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும்படியாக கர்த்தர் வல்லமையின் கரமோல் மேல் விழுவதாக. அப்பா, குடும்ப பிரச்சனைகள் மாறுவதாக. கணவன் மனைவி மத்தியில் கடவுள் தேவன் இறங்கும்படியாக, அவர்கள் ஒருமன ஆவியை கர்த்தர் கொடுக்கும்படியாக, பிள்ளைகள் நல்ல வேலைகள் கிடைக்கும்படியாக, நல்ல தரிசனங்கள் அவர்கள் பார்க்கும்படியாக, வேலை வாலிப பிள்ளைகள் நல்ல தரிசனங்களை பார்க்கும்படியாக அப்பா இன்னமாய் ஒப்பு கொடுக்கும்படியாக கரங்களில் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே பலன்படுத்தி ஆசீர்வதிங்க, காற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. சங்கீதம் 63 சங்கீதம் 63. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலை உம்மை தேடுகிறேன். வறண்டதும் உடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மையில் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்தது. உம் வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். நின்னத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் படுகையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராசாமத்தில் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உம்மை சேற்றிலே களி கூறுகிறேன். என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களிலே இறங்குவார்கள். அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், நெருளுக்கு இரையாவார்கள். நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். ராஜாவோ தேவனத்தில் களி கூறுவார், அவர் பெல் சத்தியம் பண்ணுகிறவர்கள் அவரும் மேன்மையை பாராட்டுவார்கள். பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும் என்பதே. ஆமென். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா, என்னில்
வனாந்திரம், தனிமையான இடத்திலே தவித்து கொண்டிருக்கும்போது ஆண்டவர் நோக்கி, அந்த இடத்தில் வேறு யாரும் துணை இல்லை, ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறதான ஒரு சங்கீதமாய் காணப்படுகிறது. வாசிக்கலாம் முதல் வசனம். தேவனே தேவனே நீர் என்னுடைய தேவன், நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். என்ன சொல்றான்? யாருடைய தேவனா? நீர் என்னுடைய தேவன். யார் அதற்கு அப்படி யார் உறுதியா சொல்லுவீங்க? எல்லாம் உறுதியா சொல்லுங்க, ஒரு முறை சொல்லுங்க. ஒரு சில வாய்த்தான்னு சொல்லவில்லை, அவங்களுக்கு அந்த தேவன் இல்லைன்றது அர்த்தம். சொன்னவங்களுக்கு மட்டும்தான் அந்த தேவன், சொல்லாதவங்களுக்கு தேவன் இல்லை, இல்லையா? தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உன்மேல் தாகமாய் இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இல்லையா? வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. ஒன்றுமே இல்லை, தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை, நிழல் கூட இல்லை. அவ்விதமான இடத்துல என் ஆத்மா வாஞ்சியாய் தாகமாய் இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. டோட்டலாக என் சரீரம் முழுவதும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது ஆண்டவரே என்று அவன் ஒப்பு கொடுக்கிறான். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறான். ரெண்டாவது, இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாய் இருந்து அல்லேலூயா உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். ஆமாம், அந்த எப்படி வனாந்திரத்தில் அவன் வாஞ்சையோடு தாகத்தோடு ஜெபித்தானோ அவ்விதமாய் கூட பரிசுத்த ஸ்தலத்திலே, எந்த இடம்? பரிசுத்த ஸ்தலம், ஆலயம், நீங்கள் இருக்கிற இடம். இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே அவ்விதமாய் அவன் துதித்தானாம். எப்படி? உம்மை பார்க்க ஆசையாக இருந்தது, உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். அப்போ ஆண்டவரை அறியாதவர்கள் கூட, விசுவாசம் அற்றவர்கள் கூட விசுவாசத்தில் வளரும்படியாய் நீங்கள் ஒருவருக்கொருவர் ஆம் என்றும் அல்லேலூயா என்று சொல்லும்போது, ஒருவர் எல்லாரும் ஊழியக்காரர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு மறு உத்தரவு எல்லோரும் சேர்ந்து சொல்லும்போது விசுவாசியாதவர் கூட விசுவாசிப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாம் சொல்லும்போது மற்றவர்கள் உற்சாகம் பிறக்க வேண்டும். உன் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு எழுப்புதல் உண்டாக வேண்டும். ஆமேன். 3-4 கூட வாசிக்கலாம். ஆமேன். ஜீவனை பார்க்கலும் உமது கிருபை நல்லது. என் உயிரோட உன்னுடைய துதிக்கும். ரைட். ஜீவனை பார்க்கலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். ஜீவனுள்ளவரை, என் ஜீவனுள்ள மட்டும் நான் உன் நாமத்தை துதித்து உமது நாமத்தை சொல்லிக்கொண்டே கையெடுப்பேன். அல்லேலூயா. ஏன்னா கடைசி பரியந்தம் கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியிருப்பவன் யார்? உத்தமமாய் தினம் நடந்து நாடோறும் சத்தியத்தை சொல்லுபவனே. சத்தியத்தில் நிலைத்திருப்பவர்கள் தான், கடைசி வரை இருப்பவர்கள் தான் கர்த்தருடைய கூடாரத்தில் இருக்க முடியும். 5 வாசிக்கலாம்.
நினைத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும், என் ஆத்மா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். அல்லேலூயா. நல்ல கொழுப்பான பதார்த்தங்களை உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும். அல்லேலூயா. ரொம்ப லக்ஸுரி சாப்பாடு இல்லையா, பலமுள்ள சாப்பாடு சாப்பிட்டது போல இருக்கம்மா. என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். 6. என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராச்சாமங்களில் உன்னை தியானிக்கிறேன். அல்லேலூயா. படுக்கை மேல் போன உடனே கூட எல்லாம் ஜபித்து முடித்து ஆகாரம் உட்கொண்டு எல்லாம் படிச்சுட்டு தூங்கும்போது கூட அவன் என்னதான் படுக்கையிலே, என் படுக்கையிலே நான் உம்மை நினைக்கும் போது ராசாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். அந்த ராஜாமம் முழுதும் நினைக்கிறானா. அப்போ அவனுக்கு என்ன வராது? கனவே வராது, கெட்ட சிந்தனைகள் தோன்றாது, நல்ல உறக்கம் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபித்து படுக்கும்போது அவ்விதமாய் நாம் பலன் அடைகிறோம். 8 7 நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது சேற்றிலின் நிலையிலே களி கூறுகிறேன். அல்லேலூயா. 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 நீர் எனக்கு துணையாக இருந்ததினால் உமது சேட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். ஆண்டவர் துணையாக இருப்பதனாலே அவர் சேட்டையிலே அவன் மறைத்து சுகமாக இருப்பான். அதனாலே ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்படியாய், அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலமாக இருக்கும்படியாக நாம் எப்போதும் நாடுவோம். தேவன் வசனங்களை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. சாட்சிக்கான நேரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே, உயர்த்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகர் பெந்தகோஸ்தே நாளுக்கு எருசலேமுக்கு போயிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கே மூப்பர் எருசலேமுக்கோ எங்கே போயிட்டாருங்க? அல்லேலூயா. வேலைக்கு அனுப்பாதீங்க. அல்லேலூயா. சண்டே வேலைக்கு அனுப்பாதீங்க. சபையை காட்டிலும் வேறு விஷயம் பெருசாக தெரியுதுன்னா அது சாபமாக மாறும். அல்லேலூயா. சபையை காட்டிலும் வேறு விஷயம் உனக்கு பெருசுன்னா அது சாபமாக மாறும். அதனால் ஞாயிற்றுக்கிழமையில் கர்த்தருக்கு நேரத்தை ஒதுக்கி கர்த்தரை கனம் பண்ணுச்சுங்க. அல்லேலூயா. பாருங்கள், அந்த யூதா மக்கள் போன வாரம் செய்தியில் பார்த்தோம். நம்ம அந்த 18 வருஷம் ஸ்ரீயை கர்த்தர் சுகமடிச்சினார். அப்பொழுது அங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, சபாத்து நாளில் நீ எதையும் பண்ணக்கூடாது. பாருங்கள், கிறிஸ்துவை தெரியாதவர்கள், கிறிஸ்துவை அறியாதவர்கள் கூட அந்த புத்தி இருக்குது. சபத்து நாளிலே தேவனுடைய நாளில் என்ன செய்யக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கே இருக்கும்போது தேவனின் ரத்தத்தினால கழுவி தூய்மைப்பட்ட சுத்தப்படுத்தப்பட்ட நமக்கு மட்டும் ஏன் புரியறதில்லை, ஏன் தெரியறதில்லைன்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. இதற்காக அந்த நாளிலே, சபத் நாளிலே, தேவனின் நாளிலே எந்த காரியத்தையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, வச்சுக்கக்கூடாது. அல்லேலூயா. அது கர்த்தருடைய நாள், கர்த்தருக்கென்றே ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அதற்காக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த நாள் பெந்தகோஸ்தே நாள் என்று சொல்கிறதுனாலே இந்த நாளிலே நாம் சில காரியங்களை தேவ ஆவியானவர் உணர்த்தின சில விஷயங்களை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். அதுக்கு முன்பாக அல்லேலூயா, சிஸ்டர் மீராபாய் அவர்களை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். அல்லேலூயா. அந்த அம்மா இந்த 21 டேஸ் உபவாச கூட்டத்துக்கு வர முடியாத சூழ்நிலை. ஏன்னா அவங்க பிள்ளைகள் இங்கே இல்லை, அவங்க ஊரில் இருக்கிறாங்க. நீ எங்கள் கூட வந்துருமா என்று சொல்லி கூப்பிட்டாங்க. ஆனால் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இல்லை, அந்த 20 நாளும் நான் இங்கே இருந்துட்டு, நான் பாஸ்டிங் இருந்துட்டு சபைக்கு போய் நான் உபவாசம் இருந்து அதுக்கப்புறம் தான் நான் வருவேன் என்று சொல்லி உறுதியாய் இருந்து கடைசி நாளிலே அவர்களுக்கு நம்ம எல்லாருக்கும் ஜெபித்தோம். அவர்களுக்கும் நாளை போகிறேன் பாஸ்டர், இந்த மாதிரி எனக்கு சொல்லியிருக்கிறாங்க என்று சொல்லி
ஜெபத்தோடு கேட்டு ஜெபித்து கொண்டு சென்றார்கள். கர்த்தர் அம்மாவுக்கு சுகம் கொடுத்ததுக்காக நான் இயேசுவை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா, தேவனை வாழ்த்துகிறேன். ஆமேன். அப்படியாய் யார் வாஞ்சையோடு தாகத்தோடு கர்த்தரை கேட்கிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிற தேவனாக, ஆசீர்வதிக்கிற தேவனாக, சுகமடுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சமூகத்தில் வந்து ஜெபித்து கொண்டு போகும்போது கர்த்தர் உங்களை பலன் மடுத்துகிற தேவனாக இருக்கிறார். அது உறுதியான நம்பிக்கையாய் கேட்கணும். எப்படி கேட்கணும்? நம்பிக்கையோடு கேட்கணும். அல்லேலூயா, ஆமென். அப்படியாய் கேட்கும்போது கர்த்தர் சுகத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, தேவன் தாமே அந்த சகோதரி ஆசீர்வதிங்க. நம்ம அடுத்த மாதம் வந்து நம்மளோட சர்ச் ஆனிவர்சரி, அதற்காக வந்து நான் நல்ல பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரரை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நான் வாஞ்சை தாகமாக இருக்கிறேன். அல்லேலூயா, நல்ல ஒரு பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர், நல்ல பிரசங்கம், நல்ல பாடல் இருக்கிற ஊழியக்காரரை கொண்டு வரணும் என்று சொல்லி பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறேன். இந்த சிவகாசிலேருந்து வந்த பாஸ்டர் எட்வின் சாம்வேல் அவர் கூட நமக்காக பேசி கொண்டு இருக்கிறார். பார்க்கலாம் கர்த்தர் சித்தம் என்ன இருக்கிறது என்று சொல்லி. அல்லேலூயா. அதற்காக ஜூன் 1 அந்த 21 நாள் வரையிலும் உபவாசம் செய்கிறேன். அதற்காக நீங்களும் ஜெபித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. என்னோட கூட யாராவது இருந்தால் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் அந்த 21ஆம் தேதி அந்த ஆனிவர்சரி அன்னைக்கு கர்த்தர் வல்லமையாய் இடைப்பட முடியாது. கரெக்டாக 21 ஜூன் வந்து நமக்கு சண்டே வருது. 21 ஜூன் எப்போ வருது? சண்டே. அப்போ சனிக்கிழமை சாயங்காலம் ஒரு கூட்டம், காலை ஒரு கூட்டம், சாயங்காலம் ஒரு கூட்டம், அப்படியாக 3 நாள் கூட்டம் கர்த்தர் நடத்தும்படியாக அது வல்லமையாய் நடத்தும். ஏன்னால் அநேகர் பலன் இல்லாமல் இருக்கிறார்கள். ஏன் சபைக்கு வருதில்லை? பலன் இல்லை. ஏன் சபைக்கு இல்லை? உடம்பு சரியில்லை. அப்படியாக இருக்கும்போது தேவன் இந்த ஆண்டு இந்த ஆனிவர்சரி அன்னைக்கு கர்த்தர் பெரிய ஒரு சுகத்தை கொடுக்கும்படியாக மீண்டும் அந்த எக்ஸ்கியூஸ் இல்லை, நம்ம சர்ச்சில் சொல்லக்கூடாது. அல்லேலூயா, இல்லை சுகம் இல்லாததால் நான் வரலை என்று அவர்கள் சொல்லாதபடிக்கு கர்த்தர் அவர்களுக்கு சுகத்தை கட்டளையிடுறோம். ஆமேன். கர்த்தர் அவருக்கு பலனை கொடுக்கணும். ஆமேன். இதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். இன்னொரு சாட்சி ஒன்று சொல்லுகிறேன். ஜெய்சனோட அம்மா சிஸ்டர் ஜாய் அவர்கள் போன வாரம் அவளுக்கு பலன் இல்லாமல் கீழே விழுந்து விட்டார்கள். பிள்ளைங்க ஜெய்சன் எல்லாம் பயந்துட்டாங்க, என்ன ஆயிடுச்சு என்று சொல்லி பயந்து போயிட்டாங்க. அப்பொழுது நான் அந்த சேம் டைமில் தான் நான் பாஸ்டர் கூட ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன். அவள் வந்து பார்க்கும்போது அவளுக்கு கொஞ்சம் சரீர பலவீனத்தினால் அவர்கள் கீழே விழுந்து கொஞ்சம் பயந்து, அதற்காக அவர்களையும் கர்த்தர் சுகப்படுத்தினார். இப்போ நல்லா இருக்கிறாங்களா? ஸ்தோத்திரம். கர்த்தர் சிஸ்டர் ஜாய் அவர்களை சுகப்படுத்தினதுக்காகவும், சிஸ்டர் பிரீத்தாவை கர்த்தர் சுகப்படுத்தினதுக்காகவும், இன்னும் அநேகர் பலவீனத்தை சிஸ்டர் ஞானதா அவர்களை கர்த்தர் சுகப்படுத்தினதுக்காகவும் கர்த்தர் சபையில் செய்து வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு நாம் சாட்சியாக இருக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. மீரம் அழகாக ஒன்று சொல்லாங்க, நான் சாட்சி கொடுக்காவிட்டால் என்ன செய்கிறேன்? நன்றி உள்ளவளாக இருக்கிறேன். அல்லேலூயா. நான் நன்றி இல்லாதவளாக இருக்கிறேன். ஏன்? கர்த்தர் செய்ததை நான் சாட்சி சொல்லணும். ஆமேன். அல்லேலூயா. அப்படியாக இவர்களை எழும்பி கர்த்தர் வருகிற நாட்களில் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாகவும், இன்னுமாய் அநேகர் எனக்கு கை வலி இருக்குது, எனக்கு கால் வலி இருக்கிறது, எனக்காக சரியாக நடக்க முடியல என்று சொல்லி ஜெப விண்ணப்பங்கள் நம்மிடம் வருகிறது. அவர்களுக்காகவும் நாம் ஜெபித்து கொண்டு வருகிறோம். இங்கே இருக்கிற சகோதரர் பாபு என்றுகிறவர் இந்த டென்ட் ஹவுஸ் வச்சுன்னு இருக்கிறாரே பாபு, அவரும் நேற்று எனக்கு ஃபோன் பண்ணி, பிரதர் எனக்கு காலில் நீ சர்ஜரி ஆகிருக்கு அப்படின்னாரு. ஐயா நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக ஜெபிக்கிறோம் என்று சொன்ன உடனே அவர், ஐயா நீங்கள் ஜெபிக்கிறீங்களா என்று நாங்கள் ஜெபிக்கிறோம், உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொன்ன உடனே அவருக்காக நாம் ஜெபிக்கிறோம். பிரதர் பாபு இந்த டென்ட் ஹவுஸ் வச்சுன்னு இருக்கிறாரு. அவருக்கு காலில் நீ சர்ஜரி, ஒரு டிஷ்யூ ஒன்று டேர் ஆகிருக்கு. அதற்காக அவருக்காக நீங்கள் ஜெபிங்க. அல்லேலூயா. ஆமேன். அநேக அற்புதங்களை கர்த்தர் நமக்கு தெரியாமல் செய்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. பிரதர் வில்சன் என்று சொன்னவர் ஒரு லங் இன்ஃபெக்ஷனுக்காக நாம் ஜெபித்து கொண்டு வந்திருந்தோம். நான் திவ்யாவுக்கு சொல்லி இந்த ஜெப கூட்டத்தில் அதற்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு வந்திருந்தோம். நேற்றையிலே நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன்.
என்னோடய பழைய கம்பெனிக்கு நான் போயிருந்தேன். அந்த இடத்திலும் அவர் வந்திருந்தார். அவர் வந்திருக்கும்போது நான் கேட்டேன், ஐயா நீங்கள் இப்போ எப்படி இருக்கிறீங்க என்று சொன்னார். டாக்டர் சொன்னாங்க, இன்னும் ஒரு 3-4 மந்த்ஸுக்கு இதை குறித்து யோசிக்காதீங்க என்று சொல்லிட்டாங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லையில் ஒரு 3-4 மந்த்ஸுக்கு இந்த விஷயங்களை குறித்து யோசிக்காதீங்க. யுவர் லங்ஸ் ஆர் ப்ராப்பர்லி ஃபங்க்ஷனிங். உங்கள் லங்ஸ் என்ன இருக்குது, நல்லா ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுது. ஐ சி க்ரோத். உங்கள் லங்ஸில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கிறது. அதற்காக நீங்கள் கவலைப்படாதீங்க என்று சொல்லியிருந்ததுக்காக ஒரு 3-4 மந்த்ஸுக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறமா ஒரு டெஸ்ட் எடுக்கலாம், அதுக்கப்புறம் பார்ப்போம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அல்லேலூயா. இப்படியாக கர்த்தர் நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் பலனை கொடுத்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. சில சமயம் நாம் எதிர்பார்க்கிற பதில் அப்படி நடக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி திரும்பிடாது. அல்லேலூயா. அது மொல்லமாக திரும்பும். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். கர்த்தர் ஏன் அதை மொல்லமாக திருப்புறாருன்னா, உன் விசுவாசம் வளர 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 அது பூரணம் அடைகிறது, நீ காண்பாய். அல்லேலூயா. எவ்ரிதிங் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் ஃபெய்த். எல்லாம் விசுவாசத்தில் சுற்றி கொண்டு வருகிறது. ஆமென். நீ விசுவாசத்தில் வளர வளர தான் அற்புதங்களை காண்பாய். உன் விசுவாசம் குறைந்துட்டா அது போகாது, அது அப்படியே நிற்கும். ஆமென். உன் அற்புதம் அங்கே ஸ்டாண்ட் ஸ்டில் ஆயிடுது. நீ கர்த்தரை விரும்பும் போது, கர்த்தரை நம்பும் போது கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்கிறார். அல்லேலூயா. என்ன காரியமாக இருக்கட்டும். ஆமென். எனக்கு தெரிஞ்சு அல்லேலூயா, எனக்கு தெரிஞ்சு எல்லா விஷயங்களும் கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒருபோதும் கவலைப்படாதீங்க, ஒருபோதும் திகையாதீங்க. நான் நினைச்சு என்ன கேட்டாலும் கர்த்தர் எப்படியாவது தருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் கர்த்தர் உன்னை குறித்து யோசிக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உன்னை குறித்து யோசித்து உன்னை குறித்து நினைச்சுகிறவராக. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். 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 எவ்வளோ பேருக்கு விரும்புகிறீங்க, நான் ஒரு தடவையாவது மறிக்கிறதுக்குள்ளே அல்லேலூயா ஒரு தடவையாவது அந்த ஆவியானவர் உணர்தலை பார்க்கணும். அல்லேலூயா. அந்த அபிஷேகம் இருந்துட்டால் எப்படி இருக்கும், அந்த அபிஷேகம் இருந்தால் எப்படி இருக்கும் என்று சொல்லி. அல்லேலூயா. ஏன்னா நம்ம இவ்வளோ வருஷமாக சபை நடத்தின்னு வரோம். இன்னும் அந்த அபிஷேகத்தை உணராமல், இன்னும் அந்த அபிஷேகத்தில் வளராமல், அபிஷேகம் இருக்கிறதுக்கான அறிகுறியே இல்லாமல் கூட அநேகர் நம் சபையில் 20-30 இயர்ஸாக சபையில் இருக்கும்போது அது வேதனைக்குரிய ஒரு காரியம். ஆமென். அது வேதனைக்குரிய ஒரு காரியம். அல்லேலூயா. அந்நிய பாஷை ஒரு வரன். ஆமென் சொல்லுங்க. அந்நிய பாஷை ஒரு வரன். அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் ஒரு வரன். அல்லேலூயா. ஆனால் ஆவியானவர் வரன் கிடையாது. அல்லேலூயா. அது பெற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயமாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆவியானவர் ஒரு வரன் கிடையாது, அது பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம். ஆவியானவர் கண்டிப்பாக எல்லா மனிதர்களோடு கூட இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட் should lead you. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யணும், உங்களை நடத்தணும். அவர் இருக்க வேண்டிய ஒரு காரியம். ஆமென். ஆவியானவர் ஏதோ ஒரு பொருள் கிடையாது, ஏதோ ஒரு ஐடென்டிட்டி கிடையாது, ஏதோ ஒரு கேரக்டர் கிடையாது. ஆவியானவர் தேவாதி தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. தேவாதி தேவன். கடவுளை நீ பெற்றுக்கொள்ளாவிட்டால், ஆமென், ஏன் பெற்றுக்கொள்ளணும்? நான் இயேசுவை அறிந்திருக்கிறேன். நீ இயேசுவை அறிந்திருந்தால் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். புரியுதுங்களா? அல்லேலூயா. He is not something different from Jesus. He is not something different from Father. அவர் பிதாவுக்கும் வேற கிடையாது, இல்லை மகனுக்கும் வேற கிடையாது. அவர் மூவரும் ஒன்றாக இருக்கும் போது அந்த ஆவியானவர் என்ன செய்யணும், நீங்க கண்டிப்பா பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே நீங்க எனக்குள்ள வாரும் ஆண்டவரே என்று சொல்லி அழைக்கும் போது கர்த்தர் மிகவும் மகிழ்ச்சியாக, மிகவும் சந்தோஷமாக உன்னை நடத்த ஆவியானவர் விருப்பப்படுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை நடத்த கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. உன்னை நடத்த கர்த்தர் விருப்பப்படுகிறார். அல்லேலூயா. நான் பாவியாக இருந்தாலும் ஆண்டவரே என்னை நிரப்புங்க, என்னை நடத்துங்க என்று கூப்பிடும்போது சந்தோஷப்படுகிறார். அல்லேலூயா. ஒரு பாவியானவன் மனம் திரும்பினான், பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கான், மிகுந்த சந்தோஷமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப யோசித்து பாருங்க, அந்த பாவியானவன் ஆவியானவர் நான் பெற்றுக்கொள்ளணும், I should feel the presence of the Lord என்று கூப்பிடும்போது அவரை மாற்றி கர்த்தர் நிரப்புகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமே. ஆமே. புரியுதுங்களா? அப்ப ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படியா இருக்கும்போது இந்த பெந்தகோஸ்ட் என்றால் 50 என்ற அர்த்தம். பெந்தகோஸ்ட் என்றால் என்ன? Pentecost means 50th, refers to Jewish feast held at 50 days. யூதர்கள் கொண்டாடுகிற ஒரு
பண்டிகை என்னங்க? யூதர்கள் கொண்டாடுகிற ஒரு பண்டிகை. 50ஆம் நாள் அவர்கள் கொண்டாடுகிற பண்டிகை எப்போன்னா பாஸ்ஓவர். என்னங்க? இல்லைங்க, பாஸ்ஓவர் என்று சொன்னால் பஸ்கா பண்டிகை. பாஸ்ஓவர் என்றால் என்ன? இந்த பஸ்கா பண்டிகை கடைந்து 50ஆம் நாள் இவர் என்ன செய்யறாங்க? இந்த பண்டிகை ஆரம்பிக்கிறாங்க. அல்லேலூயா. இது பெந்தகோஸ்தே நாள் என்று சொல்லி அவர்கள் ஆச்சரித்து அதிலே தேவனுக்கு கனம் கொடுப்பதும் தேவனுக்கு பலி கொடுப்பதும் அவர்கள் செய்து கொண்டு வராங்க. அதே போல தான் இந்த இஸ்ரவேல் மக்கள் செய்தது போல இந்த நாள் தேவன் மரித்து 3ஆம் நாள் எழுந்து 40 நாள் இயேசுவானவர் எங்க இருந்தாருங்க? கர்த்தர் மரித்து 40 நாள் எங்க இருந்தார்? பூமி மேல இருந்தார். அல்லேலூயா. நம்மோட கூட இருந்தார். ஆமென். நம்மோட கூட இருந்து 41ஆம் நாள் என்ன பண்ணாருங்க? அந்த 41ஆம் நாள் எழுந்து 10 நாள் யார் வந்தது? மீண்டும் ஆவியானவர். அல்லேலூயா. 40 days இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 40 நாள் இந்த பூமி மேலே இருந்து 41ஆம் நாள் கர்த்தர் எடுத்துக்கொள்ளப்பட்டு 50ஆம் நாள் ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த 50th டேவை தான் கர்த்தர் பெந்தகோஸ்தே நாள் என்று சொல்லி அந்த நாளில மேல் அறையில் அநேக மக்கள், அநேக ஜாதியின் மக்கள் ஒன்றாய் இணைந்து தேவ ஆவியானவர் வழிபடும் போது, தேவனை வழிபடும் போது தேவனுக்கு எப்படி செய்யணும்? ஏன்னா அங்க வந்தவர்கள் யாருக்கும் இயேசு கிறிஸ்துவை சரியாய் பார்க்காதவர்கள். ஆமென். அங்க வந்தவர்கள் அநேக ஜாதியின் மக்கள் வந்தாங்க. அங்க வந்தவர்கள் யாரும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சரியாய் தெரியாதவர்கள். ஆமென். ஒன்றும் புரியாதவர்கள். ஆவினா என்னன்னு தெரியாது, அந்நிய பாஷை என்னன்னு தெரியாது, தீர்க்க தரிசனம் என்னன்னு தெரியாது. அவர்களெல்லாம் தெரிந்தது இயேசு கிறிஸ்து பர்த்தலோமியை சுகப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து சகைய வீட்டுக்கு போனார். இயேசு கிறிஸ்து 12 வருடமாய் வேறையா இருந்த சகோதரி சுகப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து மரித்து போன இருந்த ஒரு மகளை கர்த்தர் உயர்த்தினார். இயேசு கிறிஸ்து லாசருவை உயர்த்தினார். அவர்களுக்கெல்லாம் தெரிந்த ஒரு காரியம் கர்த்தர் சுகப்படுத்துகிறவர் என்று சொல்லிதான். ஆனால் இந்த 50ஆம் நாள் அவர்களெல்லாம் கூடி வரும்போது அந்த டிமென்ஷனை காட்டிலும், சுகம் என்ற ஒரு காரியங்களை காட்டிலும் வேற ஒரு காரியம் அவர்கள் உணர ஆரம்பிச்சாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சில சமயம் நாம் எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா மாம்சத்தின் பலன், மாம்சத்தின் பெனிஃபிட். மாம்சத்தில் என்ன பெற்றுக்கொள்ள போகிறோம்? ஒரு சபைக்கு போன மாம்சத்தின் காரியத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஒரு சபைக்கு போன எதை நான் கொண்டாடு, எதை நான் பார்ப்பேன், என்ன கொண்டாடுவேன், என்ன செய்யறாங்க, என்ன என்டர்டெயின்மெண்ட் இருக்கு, என்ன பாட்டு பாடுறாங்க, என்ன செய்யறாங்க என்று சொல்லி அநேகர் சபையில வெளி தோட்டத்துக்காக, வெளி காரியங்களுக்காகவும் சபைக்கு போறாங்க. ஆனா அப்படி இல்லாமல் அங்க வந்தவர்கள் அனைவரும் என்ன நடக்குது, எப்படி இருக்குன்னு பார்க்கல. அங்க வந்தவர்கள் உண்மையாய் வந்து ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதே போல தான் கர்த்தர் உன்னோட காரியம், உன்னோட தாட்ஸ், உன்னோட ஸ்ட்ராட்டஜி, உன்னோட பிளான் எல்லாம் கர்த்தர் கண்டுக்கிறது கிடையாது. ஆமென். ஆமென். இன்னைக்கு இல்ல நாளைக்கு ஆவியானவரை பெற்றுக்கலாம், இன்னைக்கு இல்ல நாளைக்கு ஆவியானவரை பெற்றுக்கலாம். இன்னைக்கு வேண்டாம், இப்போ வேண்டாம், இப்போ வேண்டாம், நான் இப்படி இருக்க மாட்டேன் என்று சொல்லி அவர் என்ன பண்றாங்க? சிலர் தள்ளி வைக்கிறாங்க. ஏன் தள்ளி வைக்கிறாங்கன்னா இந்த உலகத்தின் காரியத்தை நான் விட்டு விடுவேனே. இப்படி இல்லாம இப்ப நான் ஆவியானவர் பெற்றுக்கொண்டா நான் பரிசுத்தமா இருக்கணும். ஆவியானவர் பெற்றுக்கொண்டா எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா. ஏன்னா உள்ள இருக்கிறது யாரு? அவருக்கு பேரே ஆவியானவர். அவருக்கு என்ன பேர்? அவருக்கு ஆவி, ஹோலி ஸ்பிரிட். ஹோலி என்றால் பரிசுத்தம். ஹோலி என்றால் என்ன? பரிசுத்தம். அப்ப அந்த பரிசுத்தர் உன்னில் இருக்கும்போது உன்னால் என்ன செய்ய முடியாது? பாவம் செய்யும். அதை குறித்து யோசிக்கவே கூட முடியாது. அதை குறித்து என்ன பண்ண முடியாது? யோசிக்கவே முடியும். ஏன்னா அந்த ஆவியானவர் உனக்குள் பரிசுத்தராக இருக்கிறார். இது என்ன செய்யறான்? இந்த பாவம், இந்த பிசாசானவன் என்ன செய்யறான்னா அதை சொல்லி கொடுக்குறான். என்னன்னு சொல்லி கொடுக்குறான்? நீ ஆவியானவரை உணர்ந்துட்டாலோ இல்லை ஆவியானவரை பெற்றுக்கொண்டு விட்டாலோ நீ எப்படி இருக்க முடியாது? இல்லை என்ன மாதிரி இருக்க முடியாது, என்ன மாதிரி ஜாலியாக இருக்க முடியாது, என்ன மாதிரி சுதந்திரமாக இருக்க முடியாது, இஷ்டத்துக்கு நீ இருக்க முடியாது, நீ இஷ்டத்துக்கு இருக்க முடியாது. நேற்று ஒரு வசனம் படிச்சோம் நம்ம, குருக்கட் அண்ட் தாறுமாறு. சூப்பராக இருந்துச்சு வசனம். என்ன வசனம் படித்தோம்? அது என்ன அதிகாரம் படித்தோம்? அது உபாகமம் 22 எடுத்து படிங்க. உபாகமம். கொஞ்சம் பேர் யோசிக்கிறாங்க, நேற்று சர்ச்சை இருந்துச்சு. ஆமாம், நேற்று சர்ச்சை இருந்துச்சு. அல்லேலூயா. நேற்று சர்ச்சை இருந்துச்சு. உபாகமம் 26 படிங்க சிஸ்டர். படிங்க. (32) ஆரியா. விவாகம் இல்லாத
மதிகெட்ட ஜனங்களே, மதிகெட்ட ஜனங்களே, இப்படியா கர்த்தருக்கு பதிலளிக்கிறீர்கள்? இப்படியா கர்த்தருக்கு பதில் அளிப்பீர்கள்? உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா? உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா? உன்னை உண்டாக்கினவர் நிழல்படுத்தினவர் அவர் அல்லவா? உன்னை உண்டாக்கின நிழல் படைச்சவர் அவர் அல்லவா? அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், மோசே சொல்லுறாப்ல, என்னன்னு சொல்றாப்ல, கர்த்தருக்கு இப்படியா பதில் கொடுப்ப, கர்த்தருக்கு இப்படியா பதில் கொடுப்ப. அதுக்கு 5ஆம் வசனம் படிங்க. அவர்களோ தங்களை கெடுத்து கொண்டார்கள், தங்களை கெடுத்து கொண்டார்கள். அவர்கள் அவருடைய பிள்ளைகள் அல்ல, அவர்கள் தங்களுடைய பிள்ளைகள் அல்ல. இதுவே அவர்கள் காரியம், இதுவே அவர்கள் காரியம். அவர்கள் மாறுபடும் தாறுமாறுமுள்ள சந்ததியார். அவர் மாறுபாடும் தாறுமாறான, தாறுமாறுனா என்னங்க? தாறுமாறுனா என்ன விஜயா? ஏனாதானோ? எப்படி ஏனாதானோ? யாருங்க அந்த சந்ததியார்? ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாத சந்ததியார். எப்படி இருந்தாங்க தெரியுமா? தாறுமாறாங்க. ஆவியானவரை பெற்றுக்கொண்டாங்கன்னா கர்த்தர் உன்னை சிருஷ்டித்தார். கர்த்தர் என்ன பண்ணார்? உங்களை சிருஷ்டித்தார், என்னை உண்டாக்கினார் என்று நீங்க அறிந்திருப்பீர்கள். அப்போ உன்னை ஆளுகை செய்கிற உன்னை உண்டாக்கினவருக்கு நீ எப்படி இருப்பேன்னா பயந்து இருப்ப, தாறுமாறா இருக்க மாட்டாய். இந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டால் நீ தாறுமாறா இருக்க மாட்ட. இப்படியோ இல்லாம அப்படியே இல்லாம அங்கே இல்லாம இங்கே இல்லாம உன்னோட நோக்கம் உன்னோட செயல் எல்லாம் கர்த்தராயிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க நோக்கம், உங்க செயல், உங்க யோசனை, உங்க சிந்தனை எல்லாம் என்ன இருக்கும்? கர்த்தராக இருப்பார். அல்லேலூயா. இப்படி பேசினா தப்பாயிடும், இப்படி சொன்னா தப்பாயிடும், இப்படி பண்ணா தப்பாயிடும். எல்லாம் கர்த்தர் ஆவியானவர் என்ன செய்துட்டு வருவார்? நமக்கு உணர்த்தி கொண்டு வருவார். அப்படியே தான் இங்க இந்த மேல் அறையில வந்தவர். எடுத்து படிங்க இப்போ அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். கர்த்தர் ஆவியானவர் வந்து என்ன செய்கிறார் பாருங்க. பெந்தெகோஸ்தே என்றும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே வந்திருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும்னா முதல் காரியம் அங்க அவர்கள் அனைவரும் எங்க வந்தாங்க? ஒருமனப்பட்டு. அல்லேலூயா. கவனிங்க. ஆமென். அங்க அனைவரும் என்ன பண்ணாங்க? ஒரு மனம் பட்டு. they all came in one mind, one thought, one accord, not with different strategy, different plan. இந்த வாலிப கூட்டத்தில் கூட நான் அநேக காரியங்கள் பார்த்துருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு தாட் பீனு ஒன்று சொல்லுவார், ஒன்று ஜெய்சன் ஒன்று சொல்லுவான், ஒன்று ஜோனஸ் ஒன்று சொல்லுவான், ஒன்று பீனா ஒன்று சொல்ல, ஒன்று திவ்யா ஒன்று சொல்ல, ஒன்று வின்சி சொல்ல. இவங்க அனைவருக்குள்ள என்ன இருக்குன்னா டிஃப்ரெண்ட் தாட், டிஃப்ரெண்ட் விஷயம். இது பண்ணலாம், அது பண்ணலாம். இந்த பாட்டு கூட சில சமயம் பார்த்துருப்பேன். இந்த பாட்டு பாடலாம், அந்த பாட்டு பாடலாம், இந்த பாட்டு பாடலாம், அந்த பாட்டு பாடலாம். கர்த்தருக்குள் என்னன்னு எத்தனை நன்மைகள் எனக்கு செய், அப்படி அந்த பாட்டுக்கு வந்துட்டுப்பாங்க. டிஃப்ரெண்ட் பாட்டு யோசிச்சிருப்போம். ஆனால் கடைசியாக வந்துட்டு இந்த பாட்டுக்கு எத்தனை நன்மை பாட்டுக்கு. அப்படியாக என்ன செய்கிறோம்னா நம்ம கிட்ட என்ன கிடையாதுங்க? ஒரு மனம் ஆவி கிடையாது. ஓகே, இந்த முறை விட்டு கொடுக்கலாம், இந்த முறை நம்ம பண்ணலாம், இந்த முறை செய்யலாம், இந்த முறை நம்ம கலந்துக்கலாம். அப்படி கிடையாது. யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் தாட், டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி, டிஃப்ரெண்ட் பிளான். இப்படி இல்லை, அப்படி இருக்கலாம், அப்படி இல்லை, இப்படி இருக்கலாம் என்று சொல்லி யோசிக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஆவியானவர் அந்த இடத்துல இல்லை, அசைவாடுவது இல்லவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்கள் வெளியே ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்கன்னா, நீங்கள் கார்பரேட் கம்பெனியில் வேலை செய்யும் போது your manager would require your thought, your input, think out of box. உங்கள் மேனேஜர் என்ன எதிர்பார்க்குறாரு? உன்னோட ஐடியா என்ன, உன்னோட ஸ்ட்ராட்டஜி என்ன எதிர்பார்ப்பார். ஆனால் சபையில் வந்து கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறோன்னா ஒரு மனமாய் சேர்ந்து சபையை பிள்ளைகள் செய்யணும். ஆமேன். எப்படி செய்யணும்? ஒரு மனமாய் கலந்து செய்யணும், கலந்து இணைந்து செய்யணும். அந்த இணைதல் இல்லாவிட்டால் யார் அங்க இல்லைன்னா ஆவியானவர் இல்லை. அல்லேலூயா. கர்த்தரோட ஆவியானவர் ஏன் அந்த இடத்துல இறங்கி வந்தார்னா முதல் காரியமே அவர்கிட்ட என்ன இருந்தது? ஒரு மன ஆவியை எடுத்து படிங்க. பிலிப்பியர் எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பிலிப்பியர் 1:27. அல்லேலூயா. பிலிப்பியர் 1:27. பிலிப்பியர் 1:27 படிங்க. உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று. என்ன சொல்றாருங்க அவரு? நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று, நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் இருந்து ஒரே ஆத்துமாவிலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி. ஆமென், ஆமென். படிங்க, இன்னொரு முறை படிங்க.
நான் வந்து நான் யார் சொல்றதுங்க இது? அப்போஸ்தலர் பவுல் சொல்றாப்ல, சொல்லுங்க. நான் வந்து உங்களை கண்டாலும், நான் வந்து உங்களை கண்டாலும். கவனிங்க, நான் யாரு? பவுல் சொல்றாப்ல, பிலிப்பியர் சபைக்கு சொல்றாப்ல, நான் வந்து உங்களை கண்டாலும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் இருந்தாலும் இல்ல காட்டியும், நான் இருந்தாலும் இல்ல காட்டியும். ஏன்னா எனக்கு வேற வேலை இருக்கு, வேற எபேசியர் சபைக்கு போகணும், கொலோசியர் சபைக்கு போகணும், கொரிந்திய சபைக்கு போகணும், ரோமர் சபைக்கு போகணும். நான் வந்தாலும் வர காட்டியும், வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று. நீங்கள் எப்படி இருக்கணும்? ஒரே ஆவியிலே. வாலிப பிள்ளைங்களே, ஜோனஸ், நீங்க எப்படி இருக்கணும்? ஒரே ஆவியில. இதை செய்யலானா செய்யலாம். ஆமென், 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 ஆமென். இதை செய்யலானா செய்யலாம். எதை செய்யக்கூடாதுன்னா, ஒருத்தனை கத்தியில குத்துறது செய்யக்கூடாது. அப்ப என்ன பண்ணுங்க, வீணும் அதை செய்யக்கூடாது நீ சொல்லலாம். இப்போ நீங்களா செய்யலாம். ஒரு விஷயம் சபையில செய்யறோம், ஒரு காரியம் சபையில நடத்துறோம். அப்ப என்ன செய்யணும்? ஒரே மனமா செய்யலாம். என்ன ஆயிடு போகுது? ஒரு நாள் ஒரு கூட்டம் வச்சா என்ன ஆயிடு போகுது? செய்யலாம். ஒரு நாள் என் சம்பளம் போச்சுன்னா என்ன ஆயிடு போகுது? செய்யலாம். அதுதான் ஒரு மன ஆவி. அந்த இடத்துல ஒருத்தன் வந்து நிப்பான், இல்ல பாஸ்டர் அந்த நாளைக்கு வேலை இருக்கு, இல்ல பாஸ்டர் அந்த நாளைக்கு நான் போகணும், இல்ல பாஸ்டர் இந்த நாளைக்கு இப்படி போகணும். அப்ப அங்க என்ன இல்லைன்னா ஒரு மனம் இல்ல. வேற ஒரு விஷயத்துக்கு எதிர்த்து நிற்கலாம். ஆனால் சபை நடக்கிற காரியங்களுக்கு என்ன பண்ணக்கூடாதுங்க? எதிர்த்து நிற்கவே கூடாது. You cannot, you are not supposed to. படிங்க. ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று, ஒரே ஆவியிலே உறுதியாய் இருந்து, ஒரே ஆத்துமாவிலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்கு கூட போராடி. இது கவுனிங்க, சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்கு கூட போராடி. எனக்கு அநேக பிரச்சனை இருக்குங்க, ஆனா உங்களை எதையும் நான் கேட்கறது கிடையாது. அல்லேலூயா. எனக்கு அநேக ப்ராப்ளம். நான் எதையுமே உங்களை நான் என்ன பண்றது இல்லை, கேட்கறது கிடையாது. ஆல் ஐ ஆஸ்க் இஸ் ஃபார் தி க்ளோரி ஆஃப் காட். நான் உங்களை கேட்கறதெல்லாம் என்ன கேட்கறேன்னா, ஆவியில் நிரம்பி என்னோட கூட ஊழியம் செய்வாங்க. நீங்க என்ன ஊழியம் செய்யறீங்க தெரியுமா? என் கூட ஹவுஸ் விசிட்டிங் வாங்கன்னு கூப்பிடல, இல்லை உங்களை தனியாக நீங்கள் போயிட்டு பிரசங்கம் பண்ணு கூப்பிடல. சபையில் இணைந்து கர்த்தர் சுவிசேஷத்துக்காக ஒன்றாய் ஜெபிப்போம். சபையில் இணைந்து கர்த்தர் சுவிசேஷத்துக்காய் ஒன்றாய் எழும்புவோம். நாம் எழும்பும் போது கர்த்தர் நம்மை வெளியே போக செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பெந்தகோஸ் நாளைக்கு அவர் வந்து ஒன்றாய் இணைந்து வந்து ஜெபித்த உடனே அந்த நாள் முதல் அவர்கள் ஒன்றாய் மீண்டும் கூடல. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அகைன் கூடல. they didn't come for the மேல் அறை again. அந்த மேல் கூரைக்கு மீண்டும் வரல அவங்க. அங்க வந்து பெற்றுக்கொண்ட பிறகு மீண்டும் அந்த மேல் அறைக்கு வந்து ரீஜெனரேட் ஆகவோ இல்ல மீண்டும் பெற்றுக்கொள்ள வரல. பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்து கொண்டார்கள், வெளியே சென்றார்கள், அநேக அற்புதங்களை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதுக்கு முக்கியமான காரியம் என்னன்னா, ஒரு மனம். கடைசி வசனம் வரி மட்டும் படிங்க. எந்த விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். எந்த விதத்திலும் நீங்க கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக, சுவிசேஷத்திற்கு எப்படி நடந்து கொள்ளணும்? பாத்திரராக மட்டும் நடந்து, பாத்திரனாக நடந்து. whatever happens, conduct yourself in a manner worthy of the gospel of Christ. என்ன நடந்தாலும் அந்த சுவிசேஷத்தின் பாத்திரத்துக்கு நடந்து கொள்ளுங்க. ஆமென். Then whether I come and see you or only hear about you in my absence, I will know that you stand firm in one spirit, contending as one man for the faith of the gospel. Hallelujah, hallelujah, hallelujah. கர்த்தர் சபையில மிகவும் முக்கியமாய் விரும்புகிறது ஒரு மனம். ஆமென், 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 ஆமென். நீங்க சொல்லுங்க, இப்போ உங்கள்ட்ட ஒரு மனம் இருக்கா இல்லையான்னுட்டு. சபையில ஒரு மனம் உங்கள்ட்ட இருக்கா இல்லையா? இல்ல இல்ல. இந்த உபவாச கூட்டத்துக்கு வர்றவங்க மட்டும் ஏஞ்சி நில்லுங்க பார்க்கலாம். இந்த டியூஸ்டே, வெனஸ்டே, சாட்டர்டே வர்றவங்க மட்டும் ஏஞ்சி நில்லுங்க பார்க்கலாம். டியூஸ்டே, வெனஸ்டே ஏஞ்சி நில்லுங்க. ஒரு நாள் வந்தாலும் சரி, வந்துட்டு அரை நிமிஷம் விட்டு போனாலும் சரி. உட்காந்துக்கிறவங்க கொஞ்சம் பாருங்க, உட்காந்துருக்கிறவங்க கொஞ்சம் பாருங்க, நம்ம சபை எப்படி இருக்கு, நம்ம சபை எப்படி நடந்துன்னு இருக்கு. சில சூழ்நிலை புரிஞ்சுக்கிறேன், சில சூழ்நிலை புரிஞ்சிருக்கிறேன், உடம்பு சரியில்லை புரிஞ்சுக்கிறேன். ஆனால் எல்லா நாளும் கர்த்தர் நம்மை பலவீனமாக வச்சது கிடையாது, எல்லா நாளும் கர்த்தர் நம்மை கைவிட்டது கிடையாது. அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது நம்மக்கிட்ட என்ன கிடையாது?
ஒரு மன ஆவி கிடையாது. உட்காருங்க. கர்த்தர் உங்களை சாட்சியாக நிற்க வைத்தது கர்த்தரை ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. நம்ம என்ன கிடையாது, நம்மகிட்ட ஒரு மனம் கிடையாது. அப்போ ஒரு மனம் இல்லைன்னா நம்ம எப்படி கர்த்தருக்கு சுவிசேஷத்திற்கு பங்காளியாக இருப்போம்? சுவிசேஷத்துக்கு எப்படி நம்ம பங்காளியாக இருப்போம்? எப்படி நம்ம கர்த்தர் ஒரு மன ஆவியை கொடுப்பா? எப்படி ஆவியானவர் பெற்றுக்கொள்ளுவீங்க? சபையில் இருக்க வேண்டிய முக்கியமான காரியம் என்ன? ஒரு மனம். அவர்கள் ஒரு மனமாய் வந்து யுனைடெட் இன் பர்பஸ், ஒரு மனமாய் வந்து 14 வசனம் படிங்க. அப்போஸ்தலர் 1:14. அப்போஸ்தலர் 1:14 படிங்க. அப்போஸ்தலர் 1:14. சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின, இயேசுவுக்கு பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் 1:14 படிச்சிருக்கீங்களா? அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் ஒருமனப்பட்டு அவர்கள் சகோதரனோடு ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். எப்படி தரித்திருந்தார்கள்? ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. முதல் காரியம், கர்த்தர் ஆவியானவர் அவர்கள் நிரப்பின முதல் காரியம், எவ்ரிபடி gathered with one purpose, ஒரு நோக்கம், ஒரு மன ஆவியோடு அங்க வந்து என்ன பண்ணாங்க? கூடினாங்க. இரண்டாவது காரியம், அங்கே அனைவரும் வந்து இங்க பேரை சொல்றாங்க. என்னன்னு சொல்றாங்க? மரியாளும், பேதுருவும், யோவானும், யாக்கோபும், அந்திரேயும், பிலிப்பும், தோமாவும், பார்த்தலமேவும், மத்தேயும், யாக்கோபு, அல்பேயு, சீமோனு, ஜேலஸ், யூதாஸ் என்று யாக்கோபு, இவர்களெல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரே மனதோடு ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு வேற வேலை இருந்துச்சுன்னு அவங்க சொல்லலைங்க. அவங்களெல்லாம் சொன்னாங்க, பாம்ப்ளெட் போட்டு கூப்பிடல, வாட்ஸ்அப்பில் போடல. நம்ம சபையின் மக்கள் மட்டும்தான் வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கீங்க கூட தெரியாது. சோத்திரம், உங்களுக்கு நல்லது நடக்கட்டும். ஆனால் அங்கே பாம்ப்ளெட் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, மெசஞ்சர் கிடையாது, யூடியூப் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் அவர்களுக்கு தெரிந்தது, ஆவியான உணர்த்தினார், மேலறைக்கு போகணும், ஒரே நோக்கத்தோடு போகணும், ஒன்றாய் போய் ஜெபிக்கணும் என்று சொன்னாங்க. எல்லாம் 100 ஜனங்க வந்து சேர்ந்தாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. They all joined together and prayed together. ஒன்றாய் இணைந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒரு பெரிய காற்று ஒன்று வீசினது. ஆமென், ஆமென். ஒரு காற்று வீசிச்சு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த அறை அசைய ஆரம்பிச்சு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். It is not because God, it is because oneness. ஆமென். It is not God can do anything. அந்த இடத்துல கர்த்தர் அதை அசைய செய்தார்னா, ஒரு மனத்தை பார்த்து கர்த்தர் மகிமை அடைந்தார், ஒரு மனத்தை பார்த்து கர்த்தர் பிரியம்பட்டார், ஒரு மனத்தை பார்த்து கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்பினார், ஒரு மனத்தை பார்த்து இது அல்லவா நான் நினைக்கிற சந்ததி என்று ஆச்சரியப்பட்டார். பாட்ட உடனே கர்த்தர் ஒரு பெரிய காற்று வீச பண்ணினார். வீசின உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இரண்டாவது காரியம், அங்க வந்து என்ன பண்ணாங்க? ஒரு மனமாய் சேர்ந்து ஜெபித்தார். என்ன ஜெபிச்சாங்க? எப்படி ஜெபிச்சுப்பாங்க? நம்ம பிள்ளைங்க இந்த இந்த ஜூம் ப்ரேயரால் வந்து ரொம்ப சூப்பராக ஜெபிக்கிறாங்க. ஆரம்பத்தில் கூட திவ்யா இன்னும் அழகா இன்னைக்கு ஜெபம் பண்ணி ரொம்ப அழகாக உற்சாகமாக ஜெபிக்கும் போதே நமக்கு ஒரு வல்லமை. அப்படியான பிள்ளைங்க வந்து இந்த ஜூம் ப்ரேயரில் ஜெபிக்க கற்றுக்கொள்கிறாங்க. ஜாக்லின் ஜெபிக்கிறா, சஞ்சய் ஜெபிக்கிறா, வின்சி, திவ்யா, எல்லா வாலிப பிள்ளைங்க எல்லாம் ஒன்றா இந்த என்ன பண்ணுறாங்க? ஜெபிக்கிறாங்க. அப்போ ஜெபிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, கர்த்தர் அவங்களுக்குள்ள ஒரு செயின் உண்டாக்குறாரு. என்ன உண்டாக்குறாரு? ஒரு செயினை வச்சு கோக்குறாரு. அந்த கோக்குறதுனால என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்குள்ள ஒரு செயின் ஒன்னஸ் உண்டாகுது. அந்த ஜெபத்தினால என்ன ஆகுதுன்னா, ஒரு ஒன்னஸ் உண்டாகுது. அந்த ஒன்னஸ் உண்டானதை பார்க்கும்போது கர்த்தர் விருப்பம் படுகிறார். அவன் கர்த்தருக்கு பிரியமானதை செய்யாவிட்டால் கர்த்தரை நீ எப்படி கனப்படுத்துவாய்? ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு பிரியமானது எதுனா, கர்த்தரில் மத்தியில் ஜெபிக்கும் போது, அவரை கனப்படுத்தும் போது, அவருக்கென்று உபவாசத்தில் அவருக்கென்று சுவிசேஷத்தில் பங்காளராய் இருப்பதே கர்த்தருக்கு மிகவும் மகிழ்ச்சி. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ரட்சித்த காரியம் என்னன்னா, கர்த்தர் அநேக அற்புதங்களை பண்ணார். அநேக அற்புதங்களை பண்ணிட்டு கர்த்தர் இதற்கு சாட்சியா இருங்க, இதற்கு சாட்சியா இருங்க. அல்லேலூயா. ஒருத்தர் வந்து சொன்ன, ஆண்டவரே நான் உன் பின்னாலேயே வரேன், நான் வந்து
உன் பின்னாலே வரேன், உன் கூடவே இருக்கிறேன் என்று சொன்னார். கர்த்தர் அவனை பார்த்து, யாங் பின்னால வராதே, நீ முன்னால போய் பிறருக்கு சாட்சி ஆயிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுரு சொல்றார், ஆண்டவரே நான் உன்னோட கூட இருக்கிறேன், உன்னை யார் எதிர்த்தாலும் என்ன பண்ணுவேன் நானு? ஆமா, கர்த்தர் அப்பாலே போ சாத்தானே. யாரே? பேதுரு, அப்பாலே போ சாத்தானே என்றார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் அவனை அழைத்து அவன் ஜாதிகளுக்கு ராஜாவாய் மாற்றினார். அவர் ஆட்டு மந்தைகளுக்கு மேய்ப்பனாய் மாற்றினார். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்பட்டான் பேதுரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதே போல தான் ரெண்டாவது காரியம் மிகவும் முக்கியமானது என்னன்னா, ஒரு மனமாய் ஜெபிக்கணும். சபையில் கொஞ்ச நேரம் முழங்காலிட்டு ஜெபிக்கணும். ஆண்டவரை ஸ்தோத்திரம், ஆண்டவரை ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் கூட ஸ்தோத்திரம் சொல்லலுக்கு நமக்கு பெலன் கிடையலன்னா அப்போ யோசித்து பாருங்க. வீட்டில் எல்லா விஷயங்களையும் நம்ம செய்ய முடியும், ஆனால் சபையில் கொஞ்ச நேரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல முடியல, கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிக்க முடியல, கொஞ்ச நேரம் கர்த்தருக்கு கையை உயர்த்தி கனப்படுத்த முடியல, கொஞ்ச நேரம் பண்ண முடியல. இதுக்கு என்ன பிரச்சனைனா, ஆவியானவர் இன்னும் இல்லை. ஆவியார் இன்னும் உனக்கு உதவி செய்ய நீ விரும்பல. ஆவியான இன்னும் உன்னை நடத்த நீ விரும்பல. அப்படி நடத்தாதனால தான் ஒரு மனமாக இணைந்து சபையா ஜெபிக்க முடியல. ஆமென், ஆமென். உங்களுக்கு சௌகரியமாக இருக்கத்தான் 7:30 மணிக்கு அல்லேலூயா சாப்பிட்ற டைமில் நான் உபவாசம் கூட்ட வைக்கிறேன். ஆமென். கேட்குறாங்க, என்ன 7:30 மணிக்கு வச்சுருக்கீங்க? என் சபை சௌகரியத்துக்கு ஐயா. கொஞ்சம் சபையில் 10 மணிக்கு காலையில், வெள்ளிக்கிழமை காலையில் டேவிட் ஜாயின்சன் சபையில் 10 மணிக்கு காலையில் உபவாசம் வச்சு 3 மணி வரை உபவாசம் வாரம் முழுவதும் பிரேயர் நடத்தின்னு கொண்டு வராங்க. நம்ம சபையில் உங்களுக்கு சௌகரியமாக 7:30 மணிக்கு வைக்கிறேன். உன் துக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா. நமக்கிட்ட என்ன கிடையல? ஒரு மனமாவி. ஆனால் ஆவியானவர் என்ன செய்கிறார்? நமக்குள்ள ஒரு மனம் கொண்டு வருகிறார். ரெண்டாவது காரியம், நம் ஒரு மனமாக இணைந்து ஜெபிக்க செய்கிறார். மூன்றாவது காரியம் கடைசியாக படிங்க. 2 அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3-4. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3-4. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்தது. அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் என்ன வந்ததுங்க? அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பேசலினாலே பேசத் தொடங்கினார்கள். வெவ்வேறு பாஷைகள் பேசும்படியாய் வைத்தார். அல்லேலூயா. மூன்றாவது காரியம், அங்க 100 பேர் வந்தாங்களா? அந்த 100 பேரும் ஒருத்தருக்குற ஆவியானவர் பெற்றுக்கொள்ளாம போகலாமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எவ்ரிபடி கேம் தேர். ஆமென், ஆமென். வந்தவங்க யாரை கூட்டின்னு வந்துப்பாங்க? சிஸ்டர் ஆஷா வந்தது யார் கூட வந்தாங்க? ஆலிஸ் கூப்பிட்டு வந்தா. ஆலிஸ் பைபிள் சண்டே ஸ்கூலுக்கு போல இப்போ ஆலிஸு கூட்டு வந்திருக்கிறாங்க என்று சொன்னால், இப்போ ஆவியானவர் நிரப்புனா, ஆஷாவை நிரப்புனா கூட வந்திருக்கிறது யாரு? பிள்ளைங்க. அங்கே வந்த யாவரையும் கர்த்தர் என்ன பண்ணாருங்க? பரிசுத்த ஆவியினாலே நிரப்பினார். யாரையும் கர்த்தர் விடலை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாரையும் கர்த்தர் விடலை. அங்கே வந்த யாரா இருக்கட்டும், எப்படினா இருக்கட்டும், எந்த மோசமான மனிதர்களாக இருக்கட்டும், அங்கே வந்த யாவரையும் கர்த்தர் வந்த உடனே ஒரு மன ஆவியை கொடுத்தார். வந்த உடனே ஒரு மனமாக ஜெபிக்க வைத்தார். வந்த யாவரையும் கர்த்தர் ஆவியினால் என்ன பண்ணாருங்க? நிரப்பினார். அல்லேலூயா. யாவரையும் மறுதலிக்கிற தேவன் அல்ல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாவரையும் விட்டு விடுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. நீ விருப்பமாய் திறந்து கொடுத்தால் கர்த்தர் விருப்பத்தோடு ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கார். ஆமென் சொல்லுங்களே. அல்லேலூயா. மூன்றாவது காரியம், அவர்கள் அனைவரும் தேவ ஆவியை என்ன பண்ணாங்க? பெற்றுக்கொண்டார்கள். ஒரு மனமாய் பெற்றுக்கொண்டாங்க. ஒரு மனமாய் பரிசு பெற்றுக்கொண்டு கர்த்தர் அவர்களை எழும்பி ஆசீர்வதிக்கும்படியாக பற்பல பாஷைகளை பேசும்படியாக, இங்கு ஆங்கிலத்தில் அழகாய் சொல்லுகிறது, படிக்கிறோம் பாருங்க. They saw that seemed to be a tongues of fire. என்னங்க? tongues of fire. தமிழ் என்ன சொல்லுது? அவர்களுக்கு அக்னிமய நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள். அவர்களுக்கு அக்னி மயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும். அக்னிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும். அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்தது. அந்த ஆவி அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையினாலே பேச தொடங்கினார்கள். வெவ்வேறு பாஷையினாலே பேசப்பட்டது. ஆனா இங்க ஒன்று சொல்லுதுங்க,
and the spirit enabled them. அப்படின்னு என்ன அர்த்தங்க? enabled them. அந்த ஆவியானவர் அவர்களை பலன் படுத்தினது. it enabled them. அவர்களை தயார்படுத்தினது. என்ன பண்ணுச்சு? தயார்படுத்துச்சு. அவர்கள் முதல்ல இந்த விஷயத்துக்கு தயார் இல்ல. எந்த விஷயத்துக்கு? இந்த சுவிசேஷ பணிக்கு இந்த ஆவியை பெற்றுக்கொள்ள அந்நிய பாஷை பேச அவருக்கு என்னவா இல்ல? தயார் இல்ல. they were not that enough. அவளுக்கு அந்த காரியம் பெற்றுக்கொள்ள அவர்கள் தயார் இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் ஆவியானவர் தொட்ட உடனே அவர்கள் நாவல அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சாங்க. அது சுவிசேஷத்துக்கு அவர்கள் என்ன பண்ணுச்சுங்க? தயார்படுத்தினது. ஆமென். தேவனுக்காய் அவர்களை பிரயோஜனம் படுத்தினது எது? ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போலதான் கர்த்தர் அந்த பெந்தகோஸ்து நாளில் அல்ல, இந்த நாளிலும் கர்த்தர் அதே போலவே இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். நம்ம கிட்ட இருக்க வேண்டியது என்ன வேணும்? ஒரு மனம், ஒரு மனம். நம்ம எப்போதும் யோசிக்கிறோம், ஆண்டவரே எங்க சபை வளரணும், எங்க சபை வளரணும், எங்க சபை வளரணும். அது நான் மட்டும் யோசிச்சா போகாது, அவர் மட்டும் யோசிச்சா போகாது, கொஞ்சம் பேர் நீங்க யோசிச்சா போகாது. எல்லாரும் ஒரு மனமா யோசிக்கணும். எல்லாரும் ஒரு மனமாக யோசிக்கணும். எங்கள் பாஸ்டருக்கு வல்லமையாக இருக்கணும், எங்கள் சபை வளரணும், எங்கள் சபையில் அற்புதம் நடக்கணும், நாங்கள் எங்கள் சபையில் அந்நிய பாஷை பேசணும், எங்கள் சபையில் நாங்கள் வளர்ச்சியாக இருக்கணும், எங்கள் சபையில் இந்த பலவீனம் என்ற ஒரு காரியம் இருக்கக்கூடாது, எங்கள் சபையில் இந்த பெயின் என்ற விஷயம் இருக்கக்கூடாது, எங்கள் சபையில் இந்த வறுமை என்ற ஒரு காரியம் இருக்கக்கூடாது, எங்கள் சபையில் இந்த பிரச்சனைகள் எழும்பக்கூடாது, எங்கள் சபை கர்த்தர் புதுமையாய் மாற்றணும். இது யார் நினைக்கணும்னா நான் மட்டும் நினைச்சா ஆகாது. நீங்க எல்லாரும் ஜெபிக்கணும். அல்லேலூயா. நீங்க எல்லாரும் ஒரு மனமாய் கேட்கணும், ஆண்டவரே எங்கள் சபையை மாற்றுங்க, எங்கள் சபையை மாற்றுங்க. அதுக்கு முன்பாக ஆண்டவரே என்னை மாற்றுங்க அப்பா, என்னை மாற்றுங்க ஆண்டவரே. இவ்வேளையில் தேவ ஆவியானவர் என்னை நிரப்பட்டும் அப்பா. ஆண்டவர் என்னால் சபை வளராமல் இருக்கக்கூடாது ஆண்டவரே, என்னால் அந்த தடை இருக்கக்கூடாது ஆண்டவரே, என்னால் இந்த விஷயம் என்னால் இந்த விஷயம் இருக்கக்கூடாது அப்பா. நான் ஏதோ ஒரு காரியத்துக்காக நான் முன்னேறணும், ஏதோ ஒரு விஷயத்தை சபைக்காக நான் செய்யணும், ஏதோ ஒரு காரியம் நான் சபைக்காக செய்யணும். என்னால் வாழ்நாள் முழுதும் ஒரு விஷயம் இவங்க செய்தாங்க, ஒரு விஷயம் இவங்க செய்து கொண்டு வராங்க, செய்தாங்க என்றதை காட்டிலும் செய்துட்டு வராங்க என்ற ஒரு காரியத்தில் ரொம்ப நோக்கமாக இருங்க. அல்லேலூயா. செய்தாங்க என்ற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது, இவங்க எப்போதும் செய்துட்டு வர்றாங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. ஆண்டவர் இந்த விஷயத்துக்காக நான் ஜெபிக்கிறேன், இந்த விஷயத்துக்காக நான் செய்கிறேன், இந்த விஷயத்தை நான் பண்ணுறேன், இந்த சபை நான் இருக்கிற வரையிலும் இந்த சபையில் நான் இந்த காரியத்துக்கு நான் செய்வேன், இந்த காரியத்துக்கு நான் பண்ணுவேன். இது என்னன்னா ஆவியானவர் உணர்த்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. நீ ஆவியானவர் நிரப்பப்பட்டவனாகவும் இருந்தா கர்த்தர் உன்னை இந்த இடத்துல பிரயோஜனப்படுத்துவார், கர்த்தர் உன்னை உபயோகப்படுத்துவார். ரிமூவ் அவே யுவர் ப்ரைடு, ரிமூவ் அவே யுவர் ஈகோ, ரிமூவ் அவே யுவர் நான்சென்ஸ் தாட். எல்லா தீய அசுத்த பழக்கங்களை, அசுத்த சிந்தனைகளை, நான் தான் என்ன பேச்சை தான் கேட்கணும், என் காரியங்களை தான் வீட்டில் சொல்லணும், இவைகளெல்லாம் கர்த்தருக்கும் ஆவியானவருக்கும் பிடிக்காத ஒரு காரியம். நீ ஆவியானவருக்கும் கர்த்தருக்கும் பிடிச்ச மகளாக இருந்தால் உன்னை ஒரு பஞ்சை போல மாற்றிக்கொள்ளு. ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது உன்னை ஒப்புக்கொடு. நான் தான் முதல்ல பேசுவேன். ஒரு சண்டையா, ஒரு பிரச்சனையா, ஒரு காரியமா, நான் தான் முதல்ல போய் பேசுவேன், நான் தான் முதல்ல போய் சமாதானம் படித்து கொள்ளுவேன், நான் தான் முதல்ல சாட்சியாக நிற்குவேன், நான் தான் முதல்ல இருப்பேன், நான் தான் முதல்ல இருப்பேன். ஒப்பு கொடுப்பதும் சரி, தாழ்த்தி கொடுப்பதும் சரி, நாம் முதல்ல ஓடி தாழ்த்தி கொடுக்கும்போது கர்த்தரின் ஆவியானவர் உன்னில் இருக்கிறதை நீ காண்பாய். அந்த மகிழ்ச்சியானது உன்னை நிரப்பும், அந்த மகிழ்ச்சி உன்னை தேற்றதை நீ காண்பாய். அப்படியாக எல்லா விஷயத்திலும் சபையின் காரியங்களில் ஒரு மனமாய் இணைந்து, ஒரு மனமாய் வளர்ந்து, ஒரு மன ஆவியை பெற்றுக்கொண்டு கர்த்தர் சமூகத்தில் வல்லமையாய் இறங்கும்படியாக நாம் எழுந்து நின்று ஒப்பு கொடுப்போமா? நாம் எழுந்து கொண்டு ஒப்பு கொடுப்போம். தயவு செய்து ஒப்பு கொடுங்க, தயவு செய்து ஒப்பு கொடுங்க, தயவு செய்து ஒப்பு கொடுங்க. நீங்கள் இப்படியே இருந்துட்டா முடியாது ஐயா, நீங்கள் இப்படியே இருந்துட்டா முடியாதம்மா. உனக்குள்ள இருக்கிற வல்லமையை, உனக்குள்ள இருக்கிற ஆவியானவரை நீ தினமும் 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 துதிக்க வேண்டும், தினமும் உயர்த்த வேண்டும். நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை
அபிஷேகத்தை காத்து கொள்ள வேண்டும். நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை தினமும் பற்றி எரிய செய்ய வேண்டும். நாவில் இருக்கிற அந்த பலனை கர்த்தருக்காய் உபயோகப்படுத்தணும். நாவில் இருக்கிற அந்த பலனை கர்த்தருக்காய் உபயோகப்படுத்தணும். நாவில் அவ்வளவு பலன் இருக்கிறதா? அந்த நாவில் அவ்வளவு பலன் இருக்கிறதா? அந்த நாவில் நீ சொல்லுகிற வார்த்தை கேட்கிற விஷயம் நிறைவேறும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இட் இஸ் பை த காட். கர்த்தர் உண்டாக்கின அந்த கருவி என்றும் வீணாய் போகாது. கர்த்தர் உண்டாக்கின நீ எதற்கும் வீணாய் இல்லாமல் இருக்க மாட்டாய். ஒரு நாள் நீ எழும்பி கர்த்தருக்காய் பிரயோஜனப்படுகிற ஒரு கருவியாய் இருக்கணும்னா இதோ அது இன்றே நாளா இருக்கிறது. This is the day that God wants to touch you. கர்த்தர் உன்னை தொட்டு சுகப்படுத்தி, ஆண்டவரே என் சபையிலே நான் எழும்பி பிரகாசமாக, நான் சபையிலே ஒரு உப்பாக இருக்கணும் ஆண்டவரே, நான் சபையிலே ஒரு ஒளியாக இருக்கணும் ஆண்டவரே. ஏதோ அறையில இருக்கிற ஒளி அல்ல அப்பா, மேலே உயர்த்தப்படுகிற ஒளியாக, இதோ ஜாடியில் இருக்கிற உப்பு அல்ல. அநேகர் மகள் என்னை சுவைக்கும்படியாக, அநேக ஜாதிகள் என்னை சுவைக்கும்படியாக, அப்படியான உப்பா இருக்கும்படியாக ஆண்டவரே என்னை தொடுங்க, ஆண்டவரே என்னை தொடுங்க, ஆண்டவரே என்னை தொடுங்க. கேளுங்களே, வாயிலிருந்து வார்த்தை வரட்டும். இயேசுவின் நாமத்திலே பேசாத வாய்களை இயேசுவின் நாமத்தில் அகற்றுகிறேன். வாயை திறந்து கேளுங்க. அப்பா, எனக்குள்ள ஒரு ஒளி, எனக்குள்ள ஒரு அக்கினி, எனக்குள்ள ஒரு வல்லமை, எனக்குள்ள ஒரு பெல. நான் இப்படியே மறிக்க கூடாது ஆண்டவரே, இப்படியே பிரயோஜனம் இல்லாமல் என் மரணம் என்னை வரக்கூடாது. கர்த்தருக்குள் சாட்சியா இருக்கணும். ஓ, இவர்களா கர்த்தருக்கு சாட்சியா இருந்தாங்க. இவர்கள் ஜெபித்தா எனக்கு சுகம் வந்தது, இவர்கள் ஜெபித்தா தேவன் வல்லமை எனக்கு செய்தாங்க. உன்னை குறித்து அநேக மக்கள் சாட்சி சொல்லணும். ஓ மை மதர், ஓ மை ஃபாதர், மை பிரதர் was a blessing to me. அவர்கள் ஜெபிக்க சொல்லி கொடுத்தாங்க, அன்பு செலுத்த சொல்லி கொடுத்தாங்க, காணிக்கை கொடுக்க சொல்லி கொடுத்தாங்க, அன்பா இருக்க சொல்லி கொடுத்தாங்க. உன்னை குறித்து உன் பிள்ளைகள் சாட்சி, உன்னை குறித்து உன் கணவன் சாட்சி, உன்னை குறித்து உன் மனைவி சாட்சி. ஒரு குடும்பம் கர்த்தருக்காய் எழும்பி சாட்சியா இருக்க தேவ ஆவியானவரை குடும்பமாய் பெற்றுக் கொள்ளுங்க. தேவ ஆவியானவரை குடும்பமாய் பெற்றுக் கொள்ளுங்க. ஆண்டவரே நீ பொழியும், ஆண்டவரே நீ பொழியும் அப்பா, ஆண்டவரே நீ ஆவியானவர் அபிஷேகம் இவர்கள் பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. பிதாவே, கேட்டால் தருகிறவர், கேட்டால் தருகிறவர், கேட்டால் தருகிறவர், கேட்டால் தருகிறவர், கேட்டால் தருகிறவரா இருக்கிற ஆண்டவரே. பிதாவே, இவர்களை அபிஷேகம், பிதாவே இவர்களை அபிஷேகம். கொஞ்சம் கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த கூடாதா? கொஞ்சம் கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த கூடாதா? ஒரு மனமாக கையை தட்ட கூடாதா? ஒரு மனமாக கையை தட்டக்கூடாதா? கர்த்தரை கனப்படுத்துங்க. இத மனிதனை துதித்துக் கொண்டிருக்கிறேன், இத மனிதனை பிரயோஜனப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். தேவாதி தேவனை துதிக்கலையா? கொஞ்சம் கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, எனக்குள்ள அந்த வல்லமை இறங்கட்டும், எனக்குள்ள அந்த வல்லமை இறங்கட்டும், எனக்குள்ள அந்த பலன் இறங்கட்டும், எனக்குள்ள அந்த அபிஷேகம் இறங்கட்டும், எனக்குள்ள அந்த ஒரு மன ஆவியை போடுங்க. எனக்குள்ள ஒரு மனமா இருந்து நாங்கள் ஜெபிக்கும்படியாக, நாங்கள் ஒரு மனமா இருந்து தேவ வல்லமையை பெற்றுக் கொள்ளும்படியாக அப்பா நிரப்புங்க, 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 நிரப்புங்க. அது கடைசியா ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். அவர்கள் மனதில் ஒரு மனமாய் வந்தார்கள், அவர்கள் ஒரு மனமாய் ஜெபித்தார்கள், ஒரு மனமாய் ஆவியை பெற்றுக் கொண்டார்கள். அவர்கள் யாரும் அங்க தங்கல. பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை வெளியே போய் அநேக மக்களுக்கு they shared their testimony. I felt the breeze of God, I felt the presence of God. தேவன் வல்லமையை உணர்ந்து, தேவ அக்கினியை உணர்ந்து, தேவன் எனக்கு நடத்தி கொண்டு வருகிறார். they weren't quiet. தேவ ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்கள் அமைதியா இருக்கல. நீங்க அமைதியா இருக்கிறீர்கள் என்று சொன்னால் தேவ ஆவியானவர் இல்ல, இன்னும் தேவனை அனுபவிக்கல, இன்னும் தேவனை பெற்றுக்கொள்ளல. you are just a mere drama in the church. சபையில நீ நடிக்கும்படியாக வருகிறார். கர்த்தர் அந்த நடிப்பை விரும்பல. நீ எழும்பி சென்று அநேகருக்கு உபதேசம், அநேகருக்கு ஜெபிக்கணும், அநேகருக்கு சாட்சியாக, அநேகரை நேசிக்கும்படியாக உன்னை கர்த்தர் உண்டாக்குகிற காலத்தில் இருக்கிறார். God wants to use it here. God wants to use your brother. God wants to make you a shine. கர்த்தர் உன்னை பிரகாசமா இருக்க விரும்புகிறார். கர்த்தருக்கு ஒப்புக்கொடு, வல்லமையா விரும்பு, வல்லமையா இருக்க கற்றுக்கொள். ஆண்டவரே என்னை நடத்துங்கப்பா, என்னை நடத்துங்க ஆண்டவரே. one day everything from you will go away. ஒரு நாள் உன்னிடம் இருக்கிற எல்லா பதவி, உன்னிடம் இருக்கிற எல்லா காரியங்கள், your work, your salary, your savings will everything vanish. ஆனா ஒன்று உன்னை விட்டு போகாது, அது ஆவியானவரின் வல்லமை உன்னை விட்டு என்றும் போகாது. அது உன்னை கொண்டு செல்லும், உன்னை நடத்தும், உன்னை பிரயோஜனப்படுத்தும், அநேகருக்கு உன்னை சாட்சியா நிற்க வைக்கும். ஆண்டவர் இப்படியாய் நினைக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தொடுங்க, கர்த்தர் தொடுங்க, கர்த்தர் நடத்துங்க. ஆண்டவரை என்ன எழுந்தாலும்
ஆவியானவர் என்னை விட்டு போக மாட்டீர். என்ன இழந்தாலும் ஆவியானவர் என்னை விட்டு போக மாட்டீர். அப்பா, உங்கள் அன்புக்காக நன்றி ஆண்டவரே, உங்கள் அன்புக்காக நன்றி அப்பா, உங்கள் அன்புக்காக நன்றி இயேசுவே. எங்களை இந்த காலவேளையில் நிரப்பி இந்த பெந்தகோஸ்த நாளில் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு தடவை கண்களை பார்த்து பனி போல, ஒரு தடவை கண்களை பார்த்து ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே பனி போல என்னை நிரப்புங்க, பனி போல என்னை நிரப்புங்க. கண்களை மூடி தயவு செய்து ஓப்பன் அப் யுவர் ஹார்ட். வாயிலிருந்து சத்தமாய் பாடுங்க, வாயிலிருந்து சத்தமாய் பாடுங்க. நீங்கள் உம்முன்னு இருக்கும்போது, ஓ இயேசுவே ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் இயேசுவே. ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே, பனி போல மைக்கில் பாடாது, மைக்கில் பாடாதீங்க, மைக்கில் பாடாது. நீங்க எல்லாரும் சேர்ந்து பாடுங்க, எல்லாரும் சேர்ந்து பாடுங்க, எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. உங்க வார்த்தையிலிருந்து வாயிலிருந்து வார்த்தை வரச்சு. ஆவியே ஆவியே, கைகளை உயர்ச்சி, கைகளை உயர்ச்சி, கைகளை கொஞ்ச நேரம் உயர்த்தி, 2 கரங்களை உயர்த்தி, கையெல்லாம் பின்ன கண்ணாதீங்க, பாக்கெட்ல கை வைக்காதீங்க, கையை உயர்த்தி, 2 கையை உயர்த்தி, 2 கையை உயர்த்தி. நீ ஏதோ மனிதனுக்காக கனமடிச்சல, உன்னை சிருஷ்டித்த கடவுளை கனமடிச்சுகிறார். 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, அப்பா ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மலையாக பொழியும் ஆவியே ஆவியே. எல்லா கைகளை உயர்த்தி உணர்ந்து பாடுங்க. மழையாக பொழியும் ஆவியே, சேர்ந்து பாடு. ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும். உணர்ந்து பாடு, உணர்ந்து பாடு, உணர்ந்து பாடு. பனி போல ரிகதரலபா ஷகதரலோபோ ரிகதரல ரிகபபா மனர ரிகதரலோபோ ஷிகதரலபா. மையானவரே மேகஸ்தம்பமே, மையானவரே மேகஸ்தம்பமே, மேகஸ்தம்பமே. ஊற்று தண்ணீர், ஊற்று தண்ணீர், ஜீவநதி, ஊற்று தண்ணீர், ஜீவநதி, ஆனந்த தைலமே, ஆனந்த தைலம். கேளுங்கள், ஆண்டவரே பொழியும் அப்பா. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. பனி போல, ஒரு மனமாக, ஒரு மனமாக, ஒரு மனமாக, ஒரு மனமாக. Everybody in this church, எல்லாரும் ஒரு மனமாக கையை உயர்த்தி, கையை உயர்த்தி ஒரே சத்தமாய், ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆண்டவரே, ஒரு மழையாக, ஒரு அக்கினியாக இவர்கள் மேல் பொழியும் அப்பா. இவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே, இவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே, இவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே.
When you have the Holy Spirit, you will be bold enough. When you have the Holy Spirit, நீங்கள் நம்பிக்கையாக இருப்பீர்கள். நீங்கள் தைரியமாக, நம்பிக்கையாக, விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் தேவ ஆவியானவரே. தேவ ஆவியானவரே, anything you lose but not the Holy Spirit. எதை வேணாலும் இழந்து விடுங்க. உன் உயிரை கூட எடுத்துடலாம், உன் சொந்த பந்தங்களை கூட எடுத்து போடலாம். ஆனால் ஆவியானவர் மட்டும் எடுத்து விடும்படியாக ஆண்டவரே, do not take away the spirit. அப்பா, இயேசு கிறிஸ்து கடைசியாக ஒருத்தர் சொல்லுகிறார், கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார், என் பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர், என் பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர். He felt the Holy Spirit leaving him. He felt the Holy Spirit leaving him. The Holy Spirit was grieving because of the sins of this world. இந்த உலகத்தின் பாவம் இயேசு கிறிஸ்து சுமந்த உடனே அந்த ஆவியானவர் அங்கே இருக்க முடியல. அவர்கள் பிரிந்து போனார்கள். இயேசு கிறிஸ்து பிதாவை பார்த்து, பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர், பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர். when you still do sins, நீ இன்னும் பாவத்தை செய்து, அக்கிரமங்களை செய்து, குடிப்பழக்கம் இவைகளெல்லாம் செய்து கொண்டு வரும்போது உன்னில் இருக்கிற ஆவியானவர், உன்னில் இருக்கிற ஆவியானவர் அவர் துக்கம் படுத்துகிறார், அவர் வருந்துகிறார். அப்படியா இல்லாதபடிக்கு மகனே, இன்றே உன் பழக்கங்களை விட்டுக்கொடு, இன்றே உன்னை விட்டுக்கொடு, இன்றே கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னை நிரப்புகிற வல்லமை உள்ளவராக, கர்த்தருடைய நிரப்ப வல்லமை உள்ளவராக. வாலிப பிள்ளைகளே, இந்த உலகத்தின் ஆசை, மோகம், அனுபவம் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு. when you become old, things that you liked once you will regret it after some days. எல்லாம் கொஞ்ச காலத்துக்கு, கொஞ்ச நாளைக்கு தான். ஆனால் ஆவியானவர் உன் மரணம் வரையிலும் உன்னை தினமும் புதுப்பிக்கிற. மொபைல்ஸ் பிராண்ட் மாறுது, மொபைல் அப்டேட் மாறுது, ஆனால் உன்னிடம் மாறாத ஒன்று இயேசு கிறிஸ்து. ஆவியானவர் என்றும் மாறாமல், என்றும் உன்னை மறக்காமல், நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை தினமும் புதுப்பிக்கிற வல்லமையுள்ள ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. He loves you my brother, he loves you my sister. He wants you to shine, he wants you to be blessed, he wants you to prophesy, he wants you to speak in tongues. He wants many from you. கர்த்தருக்காய் எழும்பு, கர்த்தருக்காய் ஒப்புக்கொடு. உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவரே, சபையின் மக்களுக்கு நான் ஜெபிக்கிறேன், அவர்களை ஆசீர்வதிங்க, அவர்களை பலன்படுத்துங்க, பலவீனத்தை மாற்றித்தாங்க. இந்த நாள் எங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக இருக்கட்டும். கர்த்தர் இந்த சபையை நடத்துங்க. எங்களுக்குள்ள ஒரு மன ஆவி கொண்டு வாங்க. ஒன்றாய் ஜெபிக்கணும், ஒன்றாய் இருக்கணும், ஒன்றாய் துதிக்கணும், ஒன்றாய் பண்ணணும், ஒன்றாய் போகணும். சபையில் கர்த்தர் வல்லமையாக நடத்தணும். என்ன பேச்சு என்ன நடந்தாலும் நாங்கள் அதை பற்றி யோசிக்காதபடிக்கு கர்த்தருக்காய் ஓடுவேன், கர்த்தருக்காய் நடப்பேன், கர்த்தருக்காய் எழுவேன். என்னிடம் பணம் இருக்கா, என்னிடம் பதவி இருக்கா, என்ன இருந்தாலும் என்ன இல்லா காட்டியும் கர்த்தர் உன்னை அவர் ரத்தத்தினால் கிரியமாய் படைத்திருக்கிறார். He has brought you from his blood. You are richest among the richest. You are the wealthiest among the wealthiest. நீ எந்தும் மாறாதவளாய் இருக்கிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு ஒப்புக்கொடு, அவர்களை பலன் மடிச்சுங்க. ஆண்டவரே, தப்பி பலவீனமாக இருக்கிற எல்லாருக்கும் நான் ஜெபிக்கிறேன். பாஸ்டர் ஆசீர்வதிங்க, பலன் படுத்துங்க. சிஸ்டர் ஜாய் ஆசீர்வதிங்க, சிஸ்டர் பிரீதாவை ஆசீர்வதிங்க, சிஸ்டர் ஞானதாவை ஆசீர்வதிங்க. பிரதர் அன்பு செல்வனுக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே சோத்திரம். ராஜாவை ஆசீர்வதிங்க. கர்த்தர் கரம் ஆண்டவரே அவர்களை பலன் படுத்துங்க. சீக்கிரமாய் சபைக்கு வரட்டும், சபையில் வந்து அவர்கள் அற்புதங்கள் பெற்றுக்கொள்ளட்டும். பிரதர் ராஜா சபைக்கு வந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே அவரை சுகப்படுத்துங்க. பலவீனத்தினால சபை தடுத்து நிறுத்தாதபடிக்கு சகோதர ராஜாவை சுகப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே எல்லா தேவைகளை சந்திங்க. தகப்பனே, ஸ்கூல் பிள்ளைகளுக்கு நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, வருகிற மாதத்திலிருந்து அவர்கள் ஸ்கூலுக்கு செல்லணும். ஆண்டவரே, இந்த 2 மாதமும் அவர்களை கண்மணி போல பாதுகாத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். அவர்கள் தகப்பனே போகிற பிரயாணத்தை ஆசீர்வதித்து இந்த ஸ்கூலுக்கான எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. கர்த்தர் நீ செய்வீராக. கர்த்தர் நீர் பொறுப்பேற்றுக் கொள்வீராக. நீ திகையாத, கலங்காத, நான் உன் தேவன். இந்த வார்த்தையை தினமும் பிரயோஜனப்படுத்தி கர்த்தர் உனக்கு எல்லா தேவைகளும் சந்திக்கிற வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஆண்டவரே, சபையை ஆசீர்வதிங்க, காற்றுக்கொள்ளுங்க. சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, காற்றுக்கொள்ளுங்க. தேவ கரம் இவர்கள் மேல் இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. இப்பொழுதும் எப்போதும் சதா காலமும் நீங்குவதற்கு அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.